வணக்கம் மக்களே, we welcome you to episode 212 of our London National Tamil podcast. என்னடா இவ்வளவு உற்சாகமா ஓன்னு கத்துறானேன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மெட்ராஸப்பட்டினம் படத்தை சொல்லுவாங்க தெரியுமா, 200 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை நம்ம அடிச்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அடிப்போமா மாட்டோமா, நம்ம வந்து பெப்ப மேனேஜரா இருக்கிற வரைக்கும் அவங்களை அடிக்கிறது ஒரு நிஜமாவே ஒரு ரியாலிட்டியா நடக்குமா நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு அப்படியே வந்து சந்தோஷமா ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி சண்டே இன்னைக்கு 1-0ன்னு மேன்செஸ்டர் சிட்டியோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது ஹோம்ல தான் எடுத்தோம். 1-0ன்னு எடுத்த ஒரு வின்னோட ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பண்ண போறோம். இந்த எபிசோட்ல இந்த ரிவ்யூ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மள வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது தீபக். ஹலோ தீபக். நீ மறுபடியும் மியூட்ல தான் இருக்க நீனு. அந்த மியூட்ல இருக்கிறது ஹலோ ஹலோ எஸ். ஸோ அண்ட் அகேன் ஒரு கன்சிக்யூட்டிவா திருப்பி மறுபடியும் இன்னொரு எபிசோடுக்கு நம்மள மெல்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹலோ மெல். Hi, thank you. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பட தளபதி, என் தலைவர் ரோஹித் வந்திருக்கான். ஹலோ ரோஹித். ஹலோ 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 எவ்ரிவன். எஸ், ஒரு ரொம்ப நாள் நீ இருந்ததில்ல. இப்போ ஒன்னையும் கியூவையும் தான் கேட்கறாங்க. ஒரு கியூ ப்ரோ வரமாட்டாரா, ரோஹி ப்ரோ வரமாட்டாரா, ஏன் அவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு தான் எல்லாருமே நம்மள கேட்டுட்டு இருக்காங்க. எஸ், உங்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி ரோஹி வந்திருக்கான். And Vijay will also be joining us in a few minutes, but we'll start this episode and Vijay will join us when he's ready. But நம்ம சொன்ன மாதிரி எபிசோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எஸ், எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே 900 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டீங்க, 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் பிஃபோர் சிட்டி கேம். மிக்க நன்றி. ஒரு பெரிய காமெடி என்ன இருந்துச்சுன்னா, 900 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சுட்டு ட்விட்டர்ல நான் கூட பெருமையா மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு அடுத்த நாளைக்கு வந்து திருப்பி யூடியூப்பை திறந்து பார்த்தா ஒரு 3-4 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. திருப்பி லெஸ் தென் 900க்கு போயிட்டோம். பட் யாரோ எனக்கு அது ஒரு ஹோப் இருந்துச்சு, சிட்டி கேம் நம்ம வின் பண்ணோம்னா கண்டிப்பா ஏதோ 2-3 பேர் ஓகே இந்த பசங்க ஓவரா பேசுவாங்க, நம்ம சிட்டி கேம் ரிசல்ட்டை பார்த்து மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணின மாதிரி இருந்தது. பட் we are back to 905. That's good. Thanks a lot for all your support, guys. Arsenal fans, மொத்த club fans எல்லாருக்குமே thank you very much. Please do continue supporting us. தினம் ஒரு எபிசோட் போட்டுட்டு இருக்கோம். இப்போ பிரேக் வேற இருக்கு. பிரேக்ல வந்து அவுட் சைட் ஆஃப் இந்த ரிவ்யூ தாண்டி டெஃபினட்டா புதுசா ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் கொண்டு வரணுங்கிறது ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு. அது டெஃபினட்டா பண்ணுவோம். We'll talk more about the women's team, the youth team, and probably ஒரு ஆர்சனல் ஹிஸ்டரியில இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை பத்தி ஒரு எபிசோட் பண்றதுங்கிறது ஒரு பிளான் இருக்கு. லெட்ஸ் see how that goes. But yeah, thanks a lot for all your support. இன்னொரு 95 people தான் இப்போ 9th மந்த்ல தான் நம்ம இருக்கோம். இல்ல 10th மந்த்ல இருக்கோமா? 10th மந்த்ல இருக்கோம், சாரி. 2 மாசம் 95 people. லெட்ஸ் டூ திஸ் கைஸ். வாரத்துக்கு ஒரு 5 பேர் 5-7 பேர் எப்படியாச்சும் கொண்டு வர முடியுமா பார்ப்போம். ஸோ தட்ஸ் த நெக்ஸ்ட் டார்கெட். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் a lot for your support. ஸோ எபிசோட்குள்ள போயிடுவோம் டேரக்டா. விஜய் லேட்டா வந்ததுனால விஜய் உனக்கு சொல்லிடுறேன், நம்ம யூஸ்வலா பண்ற ஃபார்மேட் தான் பண்ண போறோம். பட் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து அப்படியே இது பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமே. தீபக், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் த வின். அண்ட் அதுலயே பிஃபோர் த கோயிங் இன் டு த கேம், ஹவு கான்ஃபிடென்ட் வேர் யூ, அதையும் வந்து அதுல அட்ரஸ் பண்ணிடுவோம். நான் வந்து ஜீரோ கான்ஃபிடென்ட். வாங்க உங்கள மாதிரி ஆளதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த இதுல நான் இந்த மாதிரி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ராட்ரி இல்ல, கேடிவி இல்ல அப்படிலாம் சொன்னா கூட ஜீரோ கான்ஃபிடென்ஸ் தான். ஜீரோ கான்ஃபிடென்ஸ் ஆன் ஆர்சனல் வின்னிங் அகைன்ஸ்ட் சிட்டி. ஸோ வந்து 1-0 ஜெயிச்சது வந்து I won't blame you. pleasantly surprised and happy. First thoughts. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட். ரைட். ரோஹி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸ்டார்டிங் லைன் இப்போ தீபக் சொன்ன மாதிரி ஜீரோ கான்ஃபிடன்ஸ் கோயிங் இன்டு தி கேம். அவங்க சைட்ல ரொட்ரி இல்ல, கேடிபி இல்லைனாலும் நம்ம ஹிஸ்டரி எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொன்னான். வேர் யூ ஃபீலிங் த சேம் வே அண்ட் வாட் வே யர் தாட்ஸ் ஆன் சீயிங் த ஸ்டார்டிங் லைன் அப்? ஏன்னா சாக்கா இருக்கான்னு கடைசி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆசை காட்டிட்டு லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து அவன் வந்து ஸ்குவாட்லயே இல்லங்கிற மாதிரிட்டாங்க. மார்டினெல்லியும் ஸ்குவாட்ல தான் இருந்தான். அதாவது மைண்ட் கேம்ஸ் வந்து ஆப்போனன்ட்டோட விளையாடலாம். இந்த ஆர்டேட்டா எப்ப பார்த்தாலும் நம்மளோட விளையாடுறதே That is true. ஆமா, ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்குவாட் பார்த்தப்பறம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோணுச்சு, ஜோர்ஜினியோ இன்க்ளூஷன். அது வந்து ஐ தாட் பார்ட்டி வாஸ் ஃபிட் இனஃப் டு ஸ்டார்ட், ரைட்? ஸோ அவ வந்து ஸ்டார்ட் பண்ணாம ஜோர்ஜினியோ இன்க்ளூஷன். பட் அன்டில் த மினிட் ஹி பிளேட், ஜோர்ஜினியோ வாஸ் குட். ஐ மீன் அந்த ஏர்லி எல்லோக்கு அப்புறம் கைண்ட் ஆஃப் லைக் அந்த எல்லோ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஏர்லி எல்லோக்கு அப்புறம் ஹி பிளேட் a very good game. I mean, no complaints about Jorginho's performance. And Trossard on the left and Jesus on the right and Nketiah on the center.
கைண்ட் ஆஃப் லைக் இட் இஸ் நாட் அவர் என்ன சொல்றது, இட் இஸ் நம்மளோட அந்த பக்கா அந்த பெஸ்ட் லைனப்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் ஓகே. ஐ மீன் லைக் ஈவன் தே டிடன்ட் ஹேவ் தேர் பெஸ்ட் லைனப், ரைட்? தே டிடன்ட் ஹேவ் ஸ்டோன், தே டிடன்ட் ஹேவ் எனிவன் அவங்க சரி, ஃபர்ஸ்ட் அவங்க லைனப். அவங்க ஃபர்ஸ்ட் லைனப் இல்லனா நம்மளும் ஃபர்ஸ்ட் லைனப் ஆடக்கூடாதா? எதுக்கு இல்ல இல்ல என்கேடியா இந்த கேமுக்கு? என்கேடியா வேற அதுதான். யாரு இருக்கா? இல்ல இல்ல சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து என்கிட்ட வந்து அவன் என்னமோ ஓடுறான், ட்ரை பண்றான், என்னமோ பண்றான். ஆனா சத்தியமா நம்மளுக்கு வந்து he is fit for மேக்ஸிமம் ஒரு கார்லிங் கிளப். ஐ மீன் கார்லிங்னா இப்போ அது மாதிரி கப்ஸ்க்கு தான் வந்து ஐ திங்க் என்கிட்ட will be useful. I don't think he is useful for any against top teams nor PL. அதாவது மேபி he can low block teams வேணா அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். கீப்பருக்கு வந்து ஸ்கோர் பண்றதுக்கு முன்னாடி, ஐ மீன் கீப்பர் கோல் கிக் பண்றதுக்கு முன்னாடி குடுன்னு ஓடி போயிட்டு ஏதாவது பிளாக் பண்ணாமா அதுக்கு ஓகே. அது அது அந்த அது சீட்டிங் மாதிரி பண்றதுக்கா அந்த பேசிக்கலி. மாதிரி தான் ஓகே. பட் ஓவரால் ஐ மீன் லைக் அந்த ஸ்டார்டிங் லைனப்ல ஜோர்ஜினோஸ் இன்க்ளூஷன் அண்ட் ட்ரோசார்ட்ஸ் இன்க்ளூஷன் அது வந்து கைண்ட் ஆஃப் இது. பட் அந்த அந்த 4 சப்ஸ், அதாவது அந்த 4 சப்ஸ் வந்து நம்ம ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் பார்ட்டிகுலர்லி டு கம் ஆன் சோ early. ஐ மீன் சின்ஸ் ட்ரோசார்ட் வாஸ் தேட், பட் ட்ரோசார்ட் ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ட்ரோசார்ட் வாசன்ட் playing that great. So, Yeah. but I didn't expect him to come on so fast. That was kudos to Arteta. I mean, he knew that. See, நம்ம வந்து நீ பார்த்தனா like அந்த first halfல வந்து ஒரு first ஒரு 15-20 minutes வந்து I don't think we played our best and we weren't at our best. Like basically we were like very finicky. ஒரு David Raya 30 minutes had first 30 ஆமா. minutes கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம் டெஃபினட்டா. யா And David Raya was like எனக்கு வந்து அப்பப்போ வந்து என்னடா பண்ற எனக்கு சீரியஸ்லி இட் வாஸ் லைக் we were like shooting ourselves in the foot மாதிரி இருந்தது அவனோட ஸ்டார்டிங் வச்சுட்டு. he was so tense and so ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்தான். and they were like see பெப்ப வந்து யூசுவலா வந்து நீ பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஃபோர்ஸ் அட்டாக், அதாவது எப்படின்னா லைக் he doesn't do that constant pressure, அதாவது அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்ளை பண்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து நான் பெப்ப பார்த்தது இல்ல. லைக் பேசிக்கலி அவன் என்ன பண்ணானா he understood what the tactics were and he was like he pushed Alvarez, he pushed Haaland, he pushed everyone to basically target Raya because Raya was like kind of அவன் ரெண்டு மூணு மிஸ்டேக் பண்ண போறது கூட பாத்தீங்கன்னா like they were constantly bombarding like 5-6 players. Foden was about எல்லாருமே வந்து they were like trying to அந்த target கோல் அந்த டிஃப்ளெக்ஷன் ஆல்வரஸ் கால்ல போட்டு கோல் உள்ள Oh my போயிருந்தா God. கேமோட காம்ப்ளெக்ஷனே மாறி இருக்கும் டோட்டலா. தேர்ட் மினிட்ல போயிருக்கணும். நான் தான் நாக்கேது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல்வரஸ் வந்து இது oh my God, if it have been one down and then if Raya would have put on that horrendous show. ஆனா வந்து நம்ம கோல் ஸ்கோர் பண்ண அப்புறம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் கொடுத்தா பாத்தியா ராயா, அங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல மொத்தமா மாத்திட்டான் எல்லாத்தையும். ஆமா டோட்டலா மாத்திட்டான். யா சோ யா ஐ மீன் லைக் லைன் அப் பொறுத்த வரைக்கும் யா திஸ் வர் மை கைண்ட் ஆஃப் லைக் சர்ப்ரைசிங் திங். பட் எனிவே லைக் ஸ்பாட் ஆன், வி காட் த 3 points, so ஸ்பாட் ஆன். ஓகே பெர்ஃபெக்ட். மெல் ஆப்போசிஷன் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். the fact that they did not play De Bruyne or Rodriன்னு சொல்லிட்டு திடீர்னு இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஸ்குவாட்ல இல்லைன்னா சிட்டி வந்து ஓகே இவங்களும் சாதாரண டீம் தான் அடிச்சிடலாம் போலயே இருக்கு, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபீலிங் வருது. What your thoughts on them not having those two guys and like any difference that made in which the way in which they played? I think அதுக்கு முன்னாடி முதல் சாரி மேல் அதுக்கு Yeah, no முன்னாடி problem. நீங்க எல்லாரும் வந்து யாரோ ஹாலண்ட் சொல்லிட்டு இருக்கீங்களே, யாரு இது? இந்த கேம்ல விளையாண்டாரா அவரு? ஐயோ திமிரு பேச்சு பேசுறோமே, திமிரு பேச்சு பேசுறோம். சலீபா ஜோபில இருந்து தெரியாம எகிரி குச்சி வெளிய வந்துட்டாரு. அவர் லண்டன்ல எல்லாரையும் தான் நினைச்சுவாங்க இருக்காரு. ராப் ஹோல்டிங் திரும்பி வருவான்னு. பட் இந்த கேம் நடக்கும் போது லைன் அப் கண்டு எனக்கு சரியான ஆத்திரம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாக்கா இல்லாத நேரம் நான் முதலே ஆக்சுவலா குரூப் சாட்ல எழுதினா இன்றைக்கு லாங் ஈவினிங்கா இருக்குமெண்டு. சாக்கா இல்லாம டீமே ரன் பண்ண இல்லாத மாதிரி இருக்கும். ஆமா இது ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு it has opened our eyes on something that okay சாக்கா இல்லாம கூட நம்ம ஜெயிக்கலாம் போல் இருக்கு. ஹெசூஸ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரைட் விங்ல எக்ஸ்டென்சிவா இப்பதான் பாக்குறோம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? நம்மளுக்கு ஆடுறப்போ sorry but the lineup like kanda para nan nanachna okay Jesus a right wing போட்டு Jorginho ball control க்கு நல்லபடி ஆடுவான். but Tottenham mistake make பண்ணினா para அவன் prove பண்ணவன் ஃபேன்ஸ்க்கு like அந்த mistake விட்டதுக்கு like sorry அந்த apology pitchல காட்டவனும்னு சொன்னான். but அந்த கேம் நடக்கல so nervous ஆ இருந்தது.
லைக் இது கனவாசத்துக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தது. டேவிட் ராயா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல அந்த மிஸ்டேக் பிரேக்ல நான் நினைச்சேன்னா லைக் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்னா முதல் நாங்க கோல் கீப்பர் சப்ஸ்டியூட் பண்ண வேணும். அவராத்துக்கு லைக் முதலே நாங்க அந்த கேம் லூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் சரியான எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண இல்லாம நர்வஸா இருந்தோம். நாங்க அந்த சரியான மிஸ்பிளேஸ் பாசஸ், கஸ்டம் சும்மா பாசிங் பேக்வர்ட்ஸ் ஆல் த டைம், கஷ்டமா இருந்தது பார்க்க. லைக் ஐ திங்க் இந்த கேம் நாங்க கண்டினியூ பண்ணிக்கல. the whole game changed substitutions ஆல. இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் இந்த சீசன்ல Arteta இந்த இன் கேம் மேனேஜ்மெண்ட் செம்மவா இருந்தது, சூப்பரா இருந்தது. நாங்க கேட்ட எல்லா சப்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த டைமுக்கு கொண்டு வந்து அவையில் தான் இந்த கேமை இம்பாக்ட் பண்ணினது. பார்ட்டி அந்த பாஸ் டொமியாஸுக்கு கொடுத்து காய் ஹாவர்ட்ஸ் ஒரு பாவம் இல்லாம ஒரு அசிஸ்ட் எடுத்தது, அவன் அந்த கிரியேட் பண்ணினது. லைக் நிறைய பேர் சொன்னாங்க அந்த பெனல்டி ஜஸ்ட் பாவமா இருந்தபடியே தான் கொடுத்து வாங்கினது. ஸோ திஸ் இஸ் குட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் என்னால நம்ப இல்லாம இருந்தது Saliba, Gabriel and Ben White defensive back line solid-ஆ இருந்தது. Haaland, KDB இல்லாம ஒன்றும் like 0 XG on the second half-ல. அதே like ஒரு டீமால செய்யலாரு. And yeah, maybe சொல்லலாம் charity shieldல நாங்க பீட் பண்ணினாங்கன்னு, பட் 8 வருஷத்துக்கு பிறகு பிரீமியர் லீக்ல நாங்க clean sheet against Man City வேற ஒரு டீம்னு சொல்லலாரு. ஸோ ஐ திங்க் லைக் massive எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் செல்சி அவே விளையாடுறதுக்கு. For sure. ஆலண்ட் கேடிவி இல்லாத ஒரு என்கேடி ஆவன், அவ்வளவுதான். நீ நம்ம ஓவரா பேசுறோம். நோ பட் அது வந்து கொஞ்சம் ஒரு உண்மையான ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து அவன் வந்து he doesn't score as much against the big 6 or big 7 teams as much as he does against smaller teams. 4 games. ஆமா 4 games consecutive fourth game நம்மளுது. பட் அது எவ்வளவு பெரிய ஹை. நான் ஏதோ வாய் விட்டேன்றதுக்காக உடனே எல்லாரும் ஏறிடாதீங்க. அவன் 4 கேம் ஸ்கோர் பண்ணலன்றது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட். அவன் 4 games எக்ஸாக்ட்லி அவன் 4 கேம் ஸ்கோர் பண்ணாமலே அவன் 8 கோல். அவன் தான் இன்னும் கூட லீடிங். அதுதானே மேட்ரு. அவங்க அந்த சின்ன இந்த இது ஒரு கோல் யூஸ்ஃபுல் கோல், அது ஒரு யூஸ்லெஸ் கோல்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா கோலுமே யூஸ்ஃபுல் கோல் தான். பட் த ஃபேக்ட் தட் we were able to keep him quiet. இப்போ நீங்க எல்லாம் சொல்றதுமே வச்சு அவனுக்கு ஒரு XG0 குத்து as a whole team. நம்ம அந்த ஒரு சில ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்ம ஹோம்ல தான் ஆடுறோம், பட் ஆல்மோஸ்ட் 50% பொசிஷன், எஸ்பெஷலி கிவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம 42 or 43 தான் இருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல இம்ப்ரூவ் பண்ணி we அவுட் பிளேட் them completely. 50% பொசிஷன்ஸ். நம்ம 500 passes, அவங்க 500 passes தான், அவங்களுக்கு 521. சிமிலர் லெவல் ஆஃப் பாசிங் அக்யூரசி. அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபைனல் மார்ஜின்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ விஜய், your first thoughts and your thoughts on all the stats. இப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்சிக்னிஃபிகண்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு 58th மினிட்டுக்கு அப்புறம் அவங்களை எதுவுமே பண்ண விடாம பண்ணது, ஒரு 86 மினிட் நம்ம கோல் போட்டதுல இருந்து கேம் முடியற வரைக்கும் நம்ம கிட்ட தான் பால் இருந்துச்சு மொத்தமாவே. ஸோ லைக் ஆல் யுவர் தாட்ஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அண்ட் லைக் இந்த ஒரு 2 மேனேஜர் சிமிலரா பிலாசபியோட ஆடுறப்ப அந்த ஹவு இட் பேண்ட் அவுட் அந்த ஹோல் திங், அதை பத்தி. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆப்வியஸ்லி ஹாப்பி. ஏன்னா வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது. பட் அது வந்து இப்ப சரி நான் வழக்கம் போல குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது சொல்லாதீங்க. பட் குறை சொல்றேன் அப்படின்றதுதான் உண்மை. வின் இஸ் a win. கண்டிப்பா உன கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்க போறானுங்க பாருங்க. பட் என்னன்னா குறை சொல்றேன்னா என்னன்னா, இப்ப நம்மளோட இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வின் வந்து அந்த 2015 சாண்டி கசோலா அந்த கேம் தான் வின். அந்த கேமையும் இதையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது என்ன சொல்றது, கரெக்ட் தான். அந்த கேம் வின் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே வின் பண்ணலையே. வாட் டஸ் தட் கேம் லீட் டுன்றது தான் அந்த டீமோட growth. கரெக்ட், அது கரெக்டான பாயிண்ட். இந்த வின்னுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத இந்த டீமோட growth நம்ம காட்டும். அது கரெக்ட். பட் அந்த கேம் நீ வந்து நீ சொல்றதுல நான் உனக்கு கேக்குறேன். ஹரி வந்து என்கிட்ட சொன்னாரு, ப்ரோ நம்ம வந்து டீம் க்ரோ ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம்னா இந்த சீசன்ல எங்க பினிஷ் பண்றோங்கிறத விட இந்த சீசன் நம்ம சிட்டி அடிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் பெரிய ஃபேக்டர் அப்படின்னாரு. நீ அது பிலீவ் பண்றியா? அதெல்லாம் ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. அவங்க நம்ம ஜெயிக்காமலே நம்ம வந்து நம்மளோட டாப் 4 டாப் 3 அவங்கள ஜெயிக்காமலே டைட்டில் வின் பண்ண கூட முடியும். ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த சீசன் நம்ம வந்து ஆர்சனல் ஃபேன் மட்டும் தான் இந்த கதை விடுவோம். லெஸ்டர் வின் பண்ண சீசன்ல வந்து என்ன சொல்றது, லெஸ்டர் நம்ம மட்டும் தான் 2 தடவையும் அடிச்சோம், ஹோம்லயும் அவேலையும். அதனால என்ன நடந்துச்சு, நமக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்களா? ஒன்னும் கொடுக்கல.
ஓகேவா இல்ல at the இல்ல end of நான் the நான் day இத பத்தி சொல்லல. நான் ஃபினிஷிங்கிறத பத்தி சொல்ல. பட் லைக் சிட்டிய இல்ல நான் பீட் பண்ணது சிக்னிஃபிகன்ஸ் நீ எப்படி பாக்குற? அத சொல்ல நீனு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்ன்றதா இந்த வாட்டி பீட் பண்ணது விஷயம் கிடையாது. இந்த வாட்டி பீட் பண்ணது ஹாப்பி, ஓகேவா. பட் ஒரு டீமோட growthன்றது இந்த இந்த வின் வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தானே தவிர இந்த வின் வந்து டிஃபைன் பண்ணாது ஒரு டீமை வந்து இந்த டீம் க்ரோ ஆயிருக்கா இல்லையான்றது இந்த ஒரு வின் வந்து டிஃபைன் இன்ட்ரெஸ்டிங் பண்ணாது. இன்ட்ரெஸ்டிங். இட் ஹாஸ் டு பி இல்ல, இல்ல. ரோஹித் டிஃபைன்ட். திருப்பி I think ரோஹித் இல்ல இல்ல திருப்பி go ahead. Yeah, Rohit, go ahead. sorry. அடுத்து தீபக் Yeah. இல்ல see define பண்ணாதது சொல்றது that's okay, but the thing is at least there is a significant improvement நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். அந்த டிஃபென்சிவ் அந்த இது ஆஸ்பெக்ட்ல அட்லீஸ்ட் வந்து கண்டிப்பாவே ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவர் லாஸ்ட் 2-3 சீசன்ஸ் வாட் we are building like 2021ல பெப் ஒன்னதான் சொன்னான். அவன் 1-0 வந்து இது தோத்து ஐ மீன் வின் பண்ண போது that this team there is something டிஃப்ரெண்ட். இது கண்டிப்பா வந்து இன்னொரு 2-3 சீசன்ஸ்ல டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு அவன் சொன்னான். சோ we can அப்ப வந்து யாரா இவன் வந்து சும்மா நம்மள ஏத்தி விடுறா மைண்ட் கேம்ஸ் ஆடுறா அது மாதிரி நம்ம தான் நினைச்சோம். ஆனா there was some truth to that. There was definitely some truth to that, and we cannot deny the fact that we are considerably a much stronger defensive unit than what we were even in 2015. Even in 2011, எப்ப வேணா நீ எடுத்துக்கோ, ஒரு 1 decade ஆவது எடுத்துக்கோ. I think current on the defensive format plus inclusion of Declan Rice, that kind of dynamically changed us into என்ன சொல்றது, like we are not leaking goals as we used to leak like before. And அந்த ஒரு combination of like Saliba plus Gabriel plus White, just like that வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நம்மள penetrate பண்ண முடியாது. Like it's not easy like how we were. So definitely there has been some improvement, but yeah, we need to sustain this. It is not like one game la நம்ம defend பண்ண முடியும், but we need to sustain this. And Chelsea they are on the rise, right? So it'll be kind of a tricky game against Chelsea because they have a lot of like youngsters who are like trying to prove. So basically Pochettino is not an easy manager to deal with. So நம்ம பார்க்கலாம் அந்த கேம்ல நம்ம எப்படி ஆறோம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். And we should be like really blessed that Saliba, Saka and Martinelli are getting 2 weeks rest. Yeah. For sure. தீபக் நம்ம சொல்ல வந்தியே ஒரு வருஷம் விஜய் தீபக் சொல்லட்டும் ஏதோ சொல்ல வந்தா அதுக்கப்புறம் நம்ம விஜய் திருப்பி growth வந்து நம்ம எட்டியாட்ல போய் டிரா பண்றோமோ இல்ல டீசென்ட்டா தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அப்பதான் growth. அங்க ஏன்னா போய் 8 வருஷமா ஜெயிக்காதது ஒரு தடவை ஜெயிக்க செய்யறோம், வின் பண்றோம் காம்படிட்டிவ் ப்ராப்பர் பிரீமியர் லீக் கேம்ல. அது உங்களுக்கு இல்ல, அங்க போய் அடிச்சாதானே அப்புறம் அங்க அடிக்கிறதுக்கு இன்னொரு 8 வருஷம் ஆகும்டா. அங்க அடிக்கிறதுக்கு இல்ல, அங்க போய் திருப்பி பொங்குன்னு 5-0 வாங்கிட்டு வராம இருக்கணும். இல்ல நான் இப்பவே சொல்றேன், அங்க போயிட்டு நம்ம வந்து either it will be a draw or it will be a maximum it will be a 1-0 loss. அதுக்கு மேல நம்ம வந்து லாஸ்ட் சீசன் மாதிரி லாஸ்ட் சீசன் நம்ம எல்லா டீம்ஸ்க்கும் நல்லா ஆடி அவங்க கூட நம்ம வந்து we lost 3-1 4-1 I guess. So that அந்த மாதிரி மிஸ்டேக் இந்த வாட்டி நடக்காது. அது I'm pretty sure. இதுதான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஒன் கேம் வச்சு ஒரு டீமோட growth வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து இருங்க, இந்த கேம் ஜெயிச்சதுக்கு நான் குறைய சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா லாஸ்ட் சீசன் நம்ம தோத்தோம் அவங்க கிட்ட. லாஸ்ட் சீசன் நம்ம அவங்க கிட்ட தோத்தோம், ஓகேவா. ஆனா எங்க தோத்தோம் எப்படி தோத்தோன்றதுதான் விஷயம். இதே கேம் வந்து இப்போ வந்து சிட்டியை வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கிட்ட அவங்க தோத்துருக்காங்க. பட் இந்த சீசன் அதனால அவங்க டைட்டில் லூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் த சீசன்ல இந்த ரிசல்ட் வந்து இஸ் நாட் தட் மச் ஆஃப் an impact டுவர்ட்ஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அந்த பாயிண்ட்ல நம்ம எந்த பாயிண்ட்ல அந்த வின் எடுக்கிறோம்ன்றதுதான். இந்த பாயிண்ட்ல நம்ம வின் வந்து சூப்பர், ஓகேவா. 8 இயர் டக் வந்து உடைச்சிருக்கோன்றது ஒரு பயங்கரமான விஷயம். டோட்டல் பஸ்கிலா இருக்கு. எனக்கு மக்கள் எதிர்பார்த்த எபிசோடே நீ கொடுக்க மாட்டேங்க. அவ சொல்ல வர்றது என்னன்னா அவ வந்து என்ன சொல்ல வர்றானா லைக் பேசிக்கலி இட்ஸ் a 3-pointer. You win against Fulham you get 3 points, you win against City you get 3 points. But how do we sustain? இல்ல இந்த பாயிண்ட்ல அது 3-pointer. இந்த பாயிண்ட் ஆஃப் த சீசன்ல அது 3-pointer. If it was at the end point of the season, ஒரு பிசினஸ் எண்ட்ல இருக்கும்போது இது ஒரு 6-pointer இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த பாயிண்ட்ல நம்ம ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த பாயிண்ட்ல ஜெயிச்சிருக்கிறது ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம். ஆனா இதனால ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசுற அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பிசினஸ் எண்ட் ஆஃப் தி சீசன்ல நம்ம என்ன பண்றோம், அட்ரஸ் கண்டுபிடிச்சு வெடி கொண்டு வைக்க போறாங்க பாரு. உனக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டருக்கு எப்படி லெட்டர்ல வந்து வெடி கொண்டு வந்துச்சோ அந்த மாதிரி தான் உனக்கு வரப்போகுது. நீ வேணா காமெண்ட்ஸ்ல சொல்ல போறாங்க, மேன் சிட்டி பீட் பண்ணிடுறா வாயால பார்த்து வருது.
இல்ல நம்ம கிட்ட இருக்கவே இருக்கான் ஒரே ஒரு, அதாவது நீ என்ன வேணா கழுவி ஊத்து, ஒருத்தன் இருக்கான் கை ஹவர்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்த அப்புறம் அவன் தான் சிட்டியோட நெமசிஸ். அவன் எப்பப்பெல்லாம் சிட்டியோட ஆடுறானோ, அவன் விளையாடுறானோ இல்லையோ, ஆனா தோக்க மாட்டோம். அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம தோக்க மாட்டோம். அதை நான் எழுதி கொடுக்குறேன். அதுக்காக தான் ஒரு 65 மில்லியனா எக்ஸாக்ட்லி சிட்டியோட ஜெயிக்கிறோம்டா 65 மில்லியன் கொடுக்கலாம் அதுக்கு. பட் ஆனா ஸ்ட்ராட்டஜி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த கேம் பத்தி லைட்டா பேசலாம்னு பாக்குறேன். இந்த கேம் ஆக்சுவலி எல்லாருமே அதுதான் நெக்ஸ்ட் டாபிக். as we move on, நம்ம ஃபர்ஸ்ட் as பேசிட்டு டெஃபினட்டா நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்றோம் டிஃபரெண்ட். this is not how we play generally and this is not how we play against city. இல்ல நம்ம நோட்டீஸ் பண்ண பாயிண்ட்ஸ் சொல்லாமே ஜெனரலா. how we playன்றத விட how they playedன்றது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இந்த கேம்ல. ஏன்னா அவங்களோட பேக் லைன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 சென்டர் பேக்ஸ் தான். ஆமா ஆமா அவங்க நேரவா ஆடுனாங்க. ஆமா ரொம்ப நேரவா ஆடினாங்க. இருந்த அளவுக்கு எவ்வளவு ஹெசூஸ 1-on-1 மார்க் பண்ணாங்க குவார்டியோல். ஃபுல் கேம் அவனோட ஹோல் ஜாபே ஹெசூஸ 1-on-1 மார்க் பண்ணுன்றது. அது என்னன்னா 2-3 விஷயம். ஃபர்ஸ்ட் அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ராயாவோட பாசிங் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரஸ் ஹை பிரஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், குவார்டியோல வச்சு 1-on-1 மார்க் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா தே ஹேட் டன் தேர் ஹோம்வொர்க். எப்பவும் போல ஒரு பழைய ஆர்சன் வெங்கர் டீம் கிட்டனா ஆர்சனல் டீம் அப்படிதான் ஆடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணாம வருவாங்க. ஆர்சன் வெங்கரே அப்படிதான், எந்த டீமுக்காகவும் ஸ்பெசிபிக் ப்ரிப்பரேஷன் பண்ணாம தான் அந்த டீம் இருக்கும். நாங்க இப்படிதான் ஆடுவோம் அப்படின்ற ஒரு டீமா தான் ஆர்சனல் இருக்கும். பட் இந்த டைம் அது நம்ம மேல இருக்க மரியாதையாவும் இருக்கலாம், இல்ல நம்ம இந்த டீமோட ஸ்ட்ரக்சரை வெறும் அவங்க கேம் ஆடினா மட்டும் உடைக்க முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதும் இருக்கலாம். நம்மளோட அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் கேம்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிச்சதுலயே ஒரு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் சிட்டியோட கேம் அவங்களோட ரெகுலர் கேம் ஆடினா இந்த டீமை உடைக்க முடியாதுன்றத அவங்களால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி இப்போ நம்மளோட டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கான பெரிய கம்ப்ளைண்ட், இந்த டீமோட பெரிய கம்ப்ளைண்ட் டிஃபென்சிவ்லி நம்ம ஆகாவும் புகழ்ந்தாச்சு. எனக்கு இந்த டீம்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த சீசன்ல இருக்க பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா நம்மளோட அட்டாக்கிங் அவுட்புட். ஓகேவா, அட்டாக்கிங் அவுட்புட் தான் என்னோட பெரிய கம்ப்ளைண்டா இருந்திருக்கு. அந்த அட்டாக்கிங் அவுட்புட் ஏன் கம்ப்ளைண்டா இருக்குன்னா ஆர்டெட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேஷனா தான் இந்த டீம் இருக்குதுனாலதான் டிஃபென்சிவ் நமக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுது, அதனால நம்ம டிஃபென்ஸ் ஒர்க் ஆகுது. ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டுமே வச்சு ஒரு டீமை அட்டாக்கிங்ல பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரக்சரை ஈஸியா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணிட முடியும். இதை பிடிச்சு போடு அதை பிடிச்சு போடு நிறுத்திடலாம். ஆனா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் எப்பவுமே இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல கேஆஸ் தான் என்னைக்குமே அந்த கோல் கிரியேஷன் ஏன் யுனைடெட் இன்னைக்குமே கோல் கிரியேட் பண்ண முடியும்னா கேஆஸ் தான். உலகத்தை 16 கோல் அடிச்சிருக்கான். இன்னும் சும்மா அட்டாக்கிங் அவுட்புட் இல்ல. சிட்டி 17 கோல் தான் அடிச்சிருக்காங்க. No, but it's true. நாங்க அந்த நிறைய கேம்ஸ்ல ஈவன் ஃபுல்லம் கேம்னு சொல்லலாம், அந்த ஸ்டார்ட்ல இருந்து நிறைய சான்சஸ் இருந்தது, நாங்க ஃபினிஷ் பண்ண எல்லாமே இருக்கு. அதுவும் எங்கேயால அந்த அந்த சில சான்ஸும் நாங்க சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணி இருந்து கொண்டிருக்கிறோம். வேற பொசிஷன் ஒரே லூஸ் பண்ணற. அதுவும் ஹேசூஸ் நேற்று கண்டாங்க. லைக் ஹேசூஸ் 2 or 3 2-3 சான்சஸ் இருந்தது. அவன் பால ஸ்கொயர் பண்ணி இருக்க வேணும், இன்ஸ்டெட் அவன் பாஸ் பண்ணுவான், பாசிங் பேக். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க இது பிசினஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் அண்ட் இட்ஸ் அன்அக்செப்டபிள். எக்ஸாக்ட்லி. அதை தவிர நீங்க 16 கோல்ஸ்னு சொல்றீங்க. சரி 16 கோல்ஸ் அடிச்சிருக்கோம் கரெக்ட். ஆனா நம்மளோட அதிகமா கோல் எத்தனை டீம் அடிச்சிருக்காங்க? 6 டீம் அடிச்சிருக்காங்க நம்மளோட. அது கம்மியா கோல் கன்சீட் பண்ணிருக்கோம்டா. நான் அதுதான் சொல்றேன், டிஃபென்சிவ்லி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். offensively we should be better அப்படின்றது தான் இதுல சொல்றது. ஓகேவா? சோ அப்ப நான் இப்ப எல்லா கிட்டயுமே இந்த क्वेश्चन கேட்க, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ கரெக்டா எடுத்து கொடுத்துட்ட. நம்ம போன கேம், நீ இப்ப கேம்ல சிட்டியும் நம்மளும் ஆடணும். மோஸ்ட் ஆஃப் த கேம் நம்ம மிட்ஃபீல்ட்ல தான் இருந்தது. ஓகேவா, கிட்டத்தட்ட 70% ஆஃப் த கேம் வாஸ் பிளேட் இன் த மிடில் தேர்ட்ல தான் விளையாடுச்சு. ரெண்டு டீமுமே கன்சர்வேட்டிவா ஆடினாங்க, ரொம்ப அக்ரெசிவா அட்டாக்ல போல. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் ஏதாச்சும் ஒரு டீம் இதே அளவுக்கு கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணிட்டு அக்ரெசிவாக ஆட முடியுமா? ஆடுறாங்களா? யாராச்சும் ஆடுறாங்க? ஏன்னா லிவர்பூல் நீ பார்த்தேன்னா அவங்க ஃபுல் எம்பசஸ் அட்டாக்ல இருக்கும். ரைட்டா, நீ 3 கோல் போட்டா நான் 4 கோல் போட்டு ஜெயிப்பேங்கிற மாதிரி தான் ஆடுறாங்க லிவர்பூல். ஸோ மெயின் அந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே அக்ரெசிவாகவும் அட்டாக்கிங்காகவும் ஆடி பண்ண முடியுமா? இல்லை சிட்டி மாதிரி மொனாட்டனஸ் ஆயிடுமா? இல்லை காம்ப்ரமைஸுங்கிறது இருந்துதான் இருக்குங்கிறேன் நீ? கேம் அண்ட் கேம் காம்ப்ரமைஸ் இருக்கும், எல்லாமே கரெக்ட். ஆனா சிட்டி நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும் சிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக்.
அந்த டீமை நீங்க அடிச்சு டைட்டில் வின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு தான் நான் சொல்றேன், இட்ஸ் நாட் இனஃப் டு டூ ஆர்டினரி. இல்ல வந்து இது பண்றோமே பத்தாதா அப்படின்னு கேட்டா பத்தாதுதான். ஏன்னா இந்த டீம் அடிச்சு நம்ம டைட்டில் வின் பண்ணணும்னா we have to be extraordinary throughout the season. நமக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் டைட்டில், இல்லனா நம்ம டைட்டில் கண்டெண்டர் தான் கடைசி வரைக்கும் சொல்ல முடியும். அப்ப நீ அந்த இந்த ட்வீக்கிங் நீ பாக்குறியா, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே நம்ம கண்ட்ரோலும் மெயின்டைன் பண்ணிட்டு இதே லெவல் ஆஃப் ஹை லெவல்ஸ் ஆஃப் பொசிஷனும் மெயின்டைன் பண்ணிட்டு அட்டாக்கிங் ஃபைனல் தேர்ட்லயும் வைல் அட்டாக் பண்ண போறப்ப நம்ம டிஃபென்சிவ்லயும் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி நீ ஒரு இதுக்கு அச்சீவ் பண்ணுவான்னு பாக்குறியா? பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்களா, ஒரு கையால் இது தடுத்துக்கிட்டே இன்னொரு கையால் குத்தணும் அப்படின்ற மாதிரிதான். ஒரு கையில அட்டாக் வச்சுட்டு ஒரு கையில டிஃபென்ஸ் பண்ணணும். வாங்க தீபக் என்ன கழுவி ஊத்துங்க. டிஃபென்ஸ் தான் இப்போதைக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த். நீ சும்மா என்கேபியா ஜேசூஸ வச்சுட்டு நான் 100 கோல் அடிப்பேன்னாலாம் நடக்க போறது கிடையாது. வாய்ப்பே இல்ல. அவனுக்கு 10 கோல் சான்ஸ் எக்ஸ்ஜி கிரியேட் பண்ணானா அவனுக்கு அடிக்கிறது 2 கோல். அது நம்ம உண்மைதான். அவங்களோட கன்வர்ஷன் ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து we should compromise between either one of these. நம்ம கையில வந்து சும்மா ஹாலண்ட் மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் லீக் வின் பண்ணிடலாது. என்னையா சும்மா நியாயமே இல்ல. இது வந்து நம்ம என்ன போய் ஹாலண்ட தான் சைன் பண்ணி வாங்கிட்டு வரணும். இல்ல சோ you should ஒண்ணு நம்ம சொல்லணும். இல்ல அதுக்கு முன்னாடி இருங்க ஒரே நிமிஷம் ரோகி ப்ரோ, ஒரே நிமிஷம். இதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன், அது பாம்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்றேன். ஆர்சனல் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான். பயந்துட்டான் பெப் மார்டினெல்லியை பார்த்து பயந்த மாதிரி இப்ப பயந்துட்டான். எஸ் ரோகி கோ ஆன் திஸ். Yeah, so one thing which I wanted to mention was last season la vandu nama pre-season la form panna team vachittu we had a very good momentum. And the team vandu without any injuries, like at least or first half of the season varaikum we were able to go. Nama in the season la idu varaikum we haven't started our best 11. What is our best 11? Jesus in the middle, Saka, Martinelli, Odegaard, Partey and ரைஸ். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இல்ல. சோ we அந்த ஃபார்மேஷன் ஆடவே மாட்டாங்க 100%. இல்ல See, the reason for our lack of fluidity in the attacking space is because we haven't had a proper like a set அந்த ஸ்டார்டிங் லைனப். நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்கு ஆசைப்பட்ட ஸ்டார்டிங் லைனப் நம்மளுக்கு ஒன்னும் வரல. வராது சொல்றேன். அவங்க 3 பேர் ஆட மாட்டாங்க மிட்ஃபீல்ட். அவன் இருக்கிற வரைக்கும் அவன் தான் ஆடுவான். Hopefully that will change and maybe goals will come. கண்டிப்பா கோல்ஸ் வரும். But as you said, we cannot expect lot from Nketiah as well as Jesus. But கண்டிப்பா we will get our goals. So let's அத பேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேபிள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கோல்ஸ் பார்க்கலாம். ஆமா, ஆனா டிஃபென்சிவ்லி தட்ஸ் ட்ரூ. டிஃபென்சிவ்லி நான் இது வரைக்கும் இவ்வளவு ஸ்டேபிளான ஒரு ஆர்சனல் டீம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. இவ்வளவு லைக் கான்ஃபிடென்ட்டா நம்ம இதே டிஃபென்ஸ் தான் நம்ம லாஸ்ட் சீசனும் ஆடணும் ஹோம்ல. அதுதான் 3-1 தோத்தாச்சு. பட் we cut down the individual mistakes that led to like we still made some few mistakes which led to like 4 goals in the season. But gradually அப்படியே கம்மி பண்ணிட்டு போனா we have a good shot at the title. இப்ப நீ சொல்லு டாக்டிக்கலி நீ என்ன டிஃபரன்ஸ் பார்த்த? நீ சொல்லு. டாக்டிக்கலி மொட்டை வழக்கம் போல he had to do something. He had to play Bernardo Silva as a defensive DM. He wanted to control the ball entirely in the midfield. Otherwise there is no reason to play him. எனக்கு அதுவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. என்னடா இவன் ரைட்ல ஸ்டார்ட் பண்ணாம பெர்னார்டோ சில்வா இவ்வளவு டீப்பா ஆடிட்டு இருக்கானே, எப்ப பார்த்தாலும் இவனே டீப்பா வந்துட்டு இருக்கானேன்னு தோணிட்டே இருந்துச்சு. அவன் ஆனா சூப்பரா நெகேட் பண்ணும். அது அவனை நெகேட் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப that is because of the Rolls Royce player, right? See, the complete difference என்னன்னா ரைட் தான் இங்க. He won so many tackles, everything. So அதுக்கப்புறம் என்ன ஜோர்ஜினியோ ஆஃப்டர் கெட்டிங் தட் yellow card நான் வந்து ஏன்டா இப்படியே சாவடிக்கிறீங்க. ஸ்மார்ட்டான yellow card. Then he completely man marked Alvarez out of the game. Yeah. Perfect actually. So tactically பார்த்தா that was like a perfect plan. I was surprised that Arteta did start Havertz. நான் வந்து ஐயோ இன்னும் நீ அடம் பிடிச்சு அவனையே ஸ்டார்ட் பண்ணி சாவடிட்ட அப்படின்ற மாதிரி இருந்ததுக்கு it changed completely and I think Arteta learned like you have to change something
இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தானா வழக்கம் போல இன்னும் 10 வருஷத்துக்கும் இதே தோத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி he tried I think changing அவன் it வந்து and it லெஃப்ட் was சென்டர் மீட் இல்ல. அவன் சென்டர் ஃபார்வர்டா விளையாடினா தான் அவன் அட்லீஸ்ட் ஹைட்டுக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணும். கை ஹாவர்ட்ஸ் நாட் லெஃப்ட் சென்டர் மீட். இனிமேலும் அவைகள் ஃபிட்டா இருந்தா பார்ட்டி ரைஸ் ஓடோகார்ட் மிட்ஃபீல்ட் ஃபார் பிரீமியர் லீக் பெரிய கேம்ஸுக்கு அந்த மிட்ஃபீல்ட் தான் நடக்காது. நடக்கும். சரி, இவ்வளோ எல்லாம் பேசியாச்சு. அந்த கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறதுக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் மியூட் போட்டுக்கோங்க. அந்த எல்லாருக்கும் வந்து அந்த ரெஃப்ரி எவனுமே எதுவுமே கேட்கலையே. ஓவர் அடிக்குது. அவ ஒன்னும் அருண் ஒன்னும் டாக்டிக்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாம். அதுவே அந்த சொட்டையோட டாக்டிக்ஸ் தான்ன்றத இருக்கலாம். ஏன்னா அது ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்களா தெரியல. அவன் வந்து லைக் he went to Michael Oliver went to referee a game in the Middle East. சும்மா ஒரு காரணத்துக்காக சொல்லாம சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். அத நான் சும்மா ஒரு காரணத்துக்காக சொன்னேன். ஆனா அவங்க எப்பவுமே கெட் அவே. இப்பதான் மைக்கேல் ஆலிவர் போயிட்டு வந்தாதான் அங்க என்ன இது கவர்ல வச்சு இந்த ஐயோ இது வேற சொல்லக்கூடாது. இந்த சில தமிழ் ரிவ்யூவர்ஸ்க்கு காசு கொடுக்குற மாதிரியே காசு கொடுக்க போறாங்க. அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து லாஸ்ட் சீசன் மார்டினெல்லிக்கு வோல்ஸ் மேட்ச்ல டபுள் yellow கார்டு அந்த சேம் அந்த ஒரே பாசிட்டிவ் பிளேல கொடுத்தவன். அது ஒரு நாளும் நடக்கல. லைக் and Mel, what difference did you see tactically? What difference did you see, Mel, in the game la? நான் சொல்றேன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வர முதல்லே நாங்க மேன் சிட்டியை ஃபோர்ஸ் பண்ணி நாங்க அந்த கூட அப் ஃப்ரண்ட் விளையாடுறதுக்கு. ஹாலண்ட் டிஃபென்சிவ்லி சலீபா, கேப்ரியல், பென் ஒயிட்டும் சொல்லலாம். ஏரியல் டூல்ஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் தான் நாங்க போனாங்க பாசஸுக்கு டிரெக்ட்னஸ் அங்கிட்ட மூவ்மெண்ட் எல்லாம் டிரெக்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸுக்கு நாங்க சரியான நர்வஸ் ஆயிருந்தாங்க. எங்கட கேமே எங்களால அந்த டென்ஷன் பண்ணி கொண்டு இருந்த மாதிரி இருந்தது. வேற ராயாலயம் அந்த ஆல்மோஸ்ட் எங்களை ஒரு கோல் காஸ்ட் பண்ணிருப்பான். ஐ திங்க் ஹாஃப் டைம்ல அவனுக்கு பேசி அப்பதான் பிரென்ஃபோர்ட் இந்த ராயா லைக் உண்மையா வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த கீப்பர்ஸ் அந்த வாங்கலன்னு எனக்கு தெரியாம இருந்தது. வேற சொல்லலாம் லைக் zinchenkoவும் வலிவா விளையாடினுவான். ஆனா டொமியாசோ கொண்டு வரைக்குள்ள தான் லைக் அவனும் லைக் ஆல்மோஸ்ட் அப் ஃப்ரண்டா போனவன். லைக் மூவ் ஃபார்வர்ட் மோர் ஃபார்வர்ட் அது ஒன்று நோட்டீஸ் பண்ணினான். தாமஸ் பார்ட்டி அந்த லைக் திருப்பி சொல்றவன் அந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரைக்குள்ள இந்த கேம் அப்ப நில்லா முடியும்னு நினைச்சான். பட் அப்ப யோசிச்சுனா மார்டினெல்லியோ கொண்டு வந்தா இந்த கேம் சேஞ்ச் பண்ணுவான். அண்ட் அவன் பேஸ் தேவை. ஸோ அவனை கொண்டு வரைக்குள்ள இந்த கேம் சேஞ்ச் பண்ணினது. ஐ திங்க் ஹீஸ் மை மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் டெக்லன் ரைஸுக்கு அந்த 105 மில்லியன் கொடுத்து லைக் அத காணாத மாதிரி இருக்குப்பா. லைக் அவன் இன்னொரு 105 மில்லியனும் கொடுக்கலாம். அவன் அந்த he was everywhere on the pitch. Declan Rice. True. ஓகே, டாக்டிக்கலி அப்படியே மூவ் பண்ணலாம். நான் வந்து ரோஹி உங்ககிட்ட கேட்கற மாதிரி I'll see what I observed. எனக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி it was very different to see like most of the game happening in the middle of the pitch. 70% of the game நான் சொன்ன மாதிரி மிடில் தேர்ட்ல தான் நடந்துச்சு. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் யூஸ்வலா நம்ம பாக்குறப்போ வந்து ஒன்னு ஒன் சைடடா இருக்கும். நம்ம ஓவரா கமெண்ட் பண்ணிட்டு இது பண்ணுவோம். இல்லாட்டி வந்து நம்ம வந்து லோ பிளாக் ஆடுறோம். சிட்டியோட ஆடுற டீம்ல ரெண்டு மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடாம வந்து ஓவர் கமிட் பண்ணாம நம்ம ஆடினது எனக்கு வந்து புதுசா இருந்தது. அதே விஷயம் வந்து லைக் நம்ம ப்ரெஸ் பண்றப்போ வந்து we didn't press the man, we rather just block the passing line. ஸோ அவங்க நேரோவா ஆடுறாங்கன்னா அவங்க நேரோவா அதுக்குள்ளேயே ஆடுற மாதிரி ஓவரா இப்போ எடி சொன்ன மாதிரி எடி ஓவரா போயிட்டு கோல் கீப்பர் கிட்ட போய் நோண்டாம பேசிக்கலி அந்த இடத்துல அவன் ஓகே நீ பாஸ் பண்ணாம உனக்கு நான் வந்து கன்சர்வேட்டிவ் பாஸ் பண்ணி தான் உன்னை பண்ண விடுவேங்கிற மாதிரியான பண்ணின ஒரு விஷயமும் வாஸ் வெரி நைஸ் டு சி அண்ட் த டிஃபென்சிவ் ஒர்க். ஸோ ரோஹி, மூவிங் ஆன், நீ என்ன பார்த்த மெயின்லி டாக்டிக்கலி நீ என்ன பார்த்த மெயினா தி டிஃபரன்ஸ்? couple of things. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜோர்ஜினியோ இன்க்ளூஷன்
ஆக்சுவலி அது கைண்ட் ஆஃப் ஒரு கீ ரோல் மாதிரி ஒரு ஆல்வரஸோட இது வந்து நெகேட் பண்ற மாதிரி எனக்கு வாட் ஐ வாஸ் திங்கிங் வாஸ் இன் ஸ்பைட் ஆஃப் லைக் ரோட்ரி அண்ட் கேடிபி நாட் பிளேயிங் ஐ தாட் ஆல்வரஸ் வுட் பி காசிங் அஸ் மோர் ட்ரபிள் தேன் ஈவன் ஹாலண்ட் பிகாஸ் நானும் அதான் நினைச்சேன். அவனோட மூவ்மெண்ட் அண்ட் இஸ் லைக் அன்பிரடிக்டபிள். ஆனா அவனும் அந்த ஃபோர்டனும் வந்து we cannot kind of predict like ஹாலண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், பட் these two are like kind of they'll definitely cause us trouble நினைச்சேன். பட் அது வந்து நெகேட் பண்ற மாதிரி it was very good play initially. So அந்த ஜோர்ஜினியோட இன்க்ளூஷன் வந்து he completely proved it right. அந்த செகண்ட் திங் வந்து ஒரு கீ திங் ஒன்னு அப்சர்வ் பண்ணோம்னா லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து until zinchenko was there he never moved forward. If you see zinchenko was அவன் நார்மல் கேம்ஸ்ல வந்து அடிக்கடிக்கு வந்து நடுவுல வந்துட்டு he'll keep on moving forward, right? திடீர்னு ரைட் விங்ல ஆடிட்டு இருப்பான் திடீர்னு. அவனோட பொசிஷன்ல இருந்து அவன் வெளியே வரல. லைக் he played that proper அந்த லெஃப்ட் சென்டர் பேக் லெஃப்ட் பேக் ரோல் வந்து அவன் நேத்து மட்டும் தான் கரெக்டா அந்த பொசிஷன்ல ஆடினான். ஏன்னா அந்த solidity கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு he never moved out of position. So that was really good. And when these guys brought on that அவன் பேர் என்ன இவன் பண்ணானே டோக்கு அண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் guys அதை நெகேட் பண்றதுக்கு டோமியோஸ் கொண்டு வந்தான். அந்த டோமியோஸ் வந்து கொண்டு வந்துட்டு அவன் பொசிஷனல் எப்படி இருந்தது, like keep bombarding in the front. So basically அந்த ஒரு tactical changes இருக்கு பாத்தியா, that was amazing. And even when Partey came on, அதாவது ஜோர்ஜினியோ இருக்க வரைக்கும் அந்த பொசிஷன் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே அந்த ஒரு கனெக்டிங் பிளே அதெல்லாம் சார்பாரு. பட் ஒன்ஸ் Partey came, even before he made that அந்த ஒரு பாஸ் பண்றதுக்கு முன்னாடியோ he made one more pass very similar to that but not over, like through ball பாரு இப்படி பாஸ் பண்றான். So basically two different kind of approach. அதாவது பிளேயர்ஸ் எப்படி வச்சுட்டு ஒரு இட்ஸ் a game of chess, right? அத இதே மாதிரி தான் பெப் முன்னாடி பண்ணிட்டு இருந்தான். Like based on the players he kind of changes kind of strategy, right? Similar to that Arteta he changed the strategy based on the players. And when Trossard was not giving an impact, he didn't wait till 60th minute. He understood that okay இன்ஜுரி இல்ல ட்ரொசார்டுக்கு இன்ஜுரி. கரெக்ட் that is true. But அதாவது மார்டினெல்லியோட டைரக்ட்னஸ் வந்து கண்டிப்பா we definitely would miss in his absence. 100% நம்ம அவரோட directness nobody can. Trossard வந்து ஒரு இம்பாக்ட் சப் தான் நம்ம கொண்டு வர முடியும், like maybe we can play in other leagues. ஆமா, but he cannot be a starter against big teams. So அந்த மார்டினெல்லி சப் இது எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. ஆக்சுவலா ட்ரோசார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த கேம்ல. என்ன கேட்டா ஸ்டார்டிங் ட்ரோசார்ட் வாஸ் a very good decision which didn't work. அவ்வளவுதான். ஏன்னா இப்போ சிட்டி கேம்ஸ் ட்ரோசார்ட் எந்த ஸ்டார்ட் பண்ணி வாக்கரோட எந்த ஃபேக்டர்ல பீட் பண்ணிருப்பான் சொல்லுவாங்க. இல்ல எந்த ஃபேக்டர்ல பீட் பண்ணிருப்பான்ல நான் சொல்றேனே. ஆர்சனலுக்கும் மேன் சிட்டிக்கும் இருக்கிற பிக்கஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா டிஃபென்சிவ் பிரச்சனை. அதாவது டிஃபென்சிவா யாரை எதிர்க்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா one who runs with the ball. ஓகேவா? நம்ம அப்ப மேன் சிட்டி நம்ம ஆர்சனல் டீமுக்குமே அதான் பிரச்சனை. யாராவது ஏன் நம்ம வந்து ஆல்வரஸையும் ஃபோர்டனையும் குறையா சொல்றோம்? ஏன்னா they will run with the balls. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு த்ரூ பால் அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது. யாராவது ஒருத்தர் பால் எடுத்துட்டு டைரக்டா பிளேயர் நோக்கி ஓடுறாங்கன்னா தான் பிரச்சனை. அதே தான் சிட்டிக்கும் ப்ராப்ளம். சிட்டியோட டிஃபெண்டர்ஸ்க்கும் ஒருத்தன் பாலோட ஓட போறான்னா அங்க கைல் வாக்கர் இஸ் அப்சல்யூட்லி குட். 1-on-1ல சம, அவன் தான் பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சிட்டியோட டிஃபென்ஸுக்கான பிரச்சனை என்னன்னா ஒரு பால் கேரியர் தான் பிரச்சனை. அந்த பால் கேரியர் இஸ் ட்ரோசார்ட். நம்ம டீம்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பால் one more thing ball carrier is Trossard, but he is a better dribbler and he plays better in short spaces than he plays in the long spaces. So அந்த ஒரு கிளியரா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு மார்டினெல்லிக்கும் ட்ரோசார்டுக்கும். சோ அந்த ஷார்ட் ஸ்பேசஸ்ல ட்ரோசார்ட் இஸ் வெரி குட், நோ பாயிண்ட் டினைங் தட். ஆனா நேத்து கேம்ல வந்து ட்ரோசார்ட் வாஸ் கம்ப்ளீட்லி நெகேட்டட். நோ, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கான. அவன் வந்து ஆக்சுவலா இன்ஜுரியோட தான் விளையாடி கொண்டிருந்தான். அவன் அந்த லான்ஸ் கேம்லயே ஐ திங்க் அந்த லான்ஸ் கேம்லயே விளையாடினவன். அவன் அடுத்தடா ரஷ் பண்ணி முந்தி பார்ட்டியை ரஷ் பண்ணி கூப்பிட்ட மாதிரி தான் நேற்றும் லான்ஸ் கேம்ல நடந்தது. சோ மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம் அவன் ஏன் அவ்வளோ ஆக்டிவ் இல்லாம இருந்தவன். Fit enough, he would have started the game for sure. Trossard oda like City struggles against like counter attacking teams or teams with who has players with the ball. Space Neto, Adama Traore எல்லா மேட்சும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் நம்ம இந்த ஸ்விட்ச் ஆஃப் பிளே டயகனல் சிஸ்டம் வந்து இந்த சைடுல ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு கொடுத்துனே இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ். இதுக்காக என் நாக்க அதுக்கப்புறம் போய் கறிக்கிறேன். பட் இருந்தாலும் டாட்னமோட அவங்க ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ரீசனும் அதுதான்.
சான் ஆமா 100% அப்படின்ற ஒரு ரீசன். ஆனா அந்த கருமாந்திரம் முடிச்ச டீமை நான் இங்க ஒரு நிமிஷம் புகழ்ந்ததுக்காகவே நான் அப்புறமா போய் நாக்க கறிக்கிறேன். அது போட்டோ கூட நான் போடுறேன். ரைட். சோ ஐ திங்க் அதான் டாக்டிக்கலி அதான் நம்ம பார்த்தது தான் ஓவராலா மெயினா இதான் லைக் வாஸ் லைக் கேம் எல்லாரும் ஆஃப் செஸ். சும்மா சொல்லுவாங்க போரான கேம் அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. இட் வாஸ் a tense and எக்ஸாக்ட்லி. competitive match, ஆமா like two really good tactically teams negating each other. அவ்வளவுதான். தட்ஸ் வாட் ஐ ஃபெல் டு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஃபெல். இது வந்து ஆஃப் த பால் நீ வந்து இது கேம் என்னாச்சு என்ன இப்படி விளையாடுனாங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருந்துச்சு இந்த கேம். ரெண்டு சிமிலர் மேனேஜர்ஸ் கோயிங் அட் ஈச் அதர் அண்ட் ட்ரை டு அவுட் வித் தி அதர். அதுதான் வந்து ஒரு மேட்டராகவே இருந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்க கொண்டு வந்ததுனால டாப் 5 லீக்ஸ்ல பெஸ்ட் ஆஃப் த பால் மூமெண்ட்ஸ் இருக்கிற டீம், ஆஃப் த பால் ஸ்டார்ட்ஸ் இருக்கிற டீம் ஆர்சனல். அது ஒரு பெரிய ஃபேக்டர் ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து டீம் க்ரோ ஆகுறதுக்கு ஏன்னா சஸ்டைனபிள் ஃபுட்பால் தேவை உனக்கு வந்து. ஓகே நீ 4 கேம் வந்து அட்ராக்டிவா ஆடி வின் பண்ணிட்டு அடுத்த 3 கேம்ல மொக்கையா ஆட போறேன்னா அது வந்து உனக்கு பிரயோஜனம். அது எமரி டீம் மாதிரி ஆயிடும். அது அதுக்கப்புறம் யுனைடெட் தாக்கப்பட்டார் அந்த மாதிரி அவர்களை என்ன தாக்குறதுக்கு நான் வந்து தனியா ஒரு நம்பவே தனியா தாக்கமா எல்லாரும் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஏதோ 2 கோல் அடிச்சு ஜெயிச்சதுனால அவங்க பேசலாமா? அவங்களை எல்லாரும் தாக்குறாங்கதான். இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலா என்னன்னா கேம் வந்து 1-0 முடிஞ்சது. 1-0 வந்து ஜென்யூனா 2 ஸ்ட்ராங் டீம் டைட்டிலுக்கு ஆடுறப்போ நம்ம 20 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஆர்சனல் யுனைடெட் கேம்லாம் இப்படிதான் இருக்கும். கேஜியா கஷ்டப்பட்டு ஒரு 1-0 இல்லாட்டி 2-1 ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இந்த கேமே 3-0 4-0 எல்லாம் 2 டைட்டிலுக்கு வின் பண்ண போற டீம் ஆட மாட்டாங்க அந்த மாதிரி. வந்து ஆமா 0-0வே வந்து எத்தனையோ மேட்ச் யுனைடெட் கூட that would be like the most entertaining game of the league. அது மாதிரி இருக்கும். ஸ்கோர் லைன்ல அந்த மாதிரி இருந்துச்சோ இல்லையோ வழக்கம் போல ரெஃப்ரி வந்து யுனைடெட் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆப்போனன்ட் டீம் சப்போர்ட் பண்றது கண்டிப்பா இருக்கு. ஆனா ரொம்ப அநியாயம். அதாவது இப்ப கரெக்ட்டா ரெஃப்ரி செக்மென்ட்க்கு நம்மளே வந்துட்டோம். அழகா ஒரு சின்னதா செக்மென்ட் மான்செஸ்டர் ரெஃப்ரி மான்செஸ்டருக்கு சப்போர்ட் செக் சரியா சொன்னீங்க. வார்செஸ்டர் அவ்வளவுதான். இல்ல நேத்து அவ ரிலீஸ் பண்ணோம். லைக் they have to release that what was going on behind the scene. என்ன பேஸ் பண்ணி அதாவது at one point commentator எப்பவுமே நமக்கு against தான் பேசுவாங்க. இது அதாவது என்ன சொல்றானா it is not a red, it is kind of a high yellow. What does that mean? ஹை yellowனா என்ன ஆம்பர் அது வேற என்ன கலர் விட்டுருவாங்க. பைத்தியக்காரத்தனமா இருந்தது. நம்ம பண்ணா கண்டிப்பா இருந்தது. இது மாதிரி நம்ம பண்ணது எல்லாத்துக்குமே நம்ம 2 தான் வாங்கிருக்கோம். பாரபட்சமே பார்க்காம. ஜாக்கா ஒரு வில்லன் ஆக்கினதே இந்த ரெஃப்ரி தானே. அது அந்த ஜாக்கா சேரா இப்படி மாதிரி சேரனா டிபோர்ட் பண்ணிருப்பாங்க லண்டன்ல. ஆமா. ரெட் கூட பரவாயில்ல. செகண்ட் எல்லோ எப்படி கொடுக்காம இருந்தாங்க. அது வந்து வார் கூட போல. அதாவது ஏன் அவன் ஒன்னும் வார் கூட போகாம இமிடியட்லி பிகாஸ் he knew வாருக்கு போனா 100% ஏதாவது இருக்கு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம he said move on with the game. That was எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. அது திரும்பியும் சேரவன் செகண்ட் டைம் சேரவன் தோணுச்சு. நீங்க எட்டிஹாட்ல இந்த மாதிரி கொடுத்தாலாச்சு ஓகே போங்க அடிக்கிறீங்க, உங்க எம்ப்ளாயர் காசு கொடுக்குறான் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எமிரேட்ஸ்ல வந்து பண்றீங்க அது வேற. எத்திஹாத் எமிரேட்ஸ் ஒரே காமன் பாயிண்ட் மிடில் ஈஸ்ட் அவ்வளவுதான்டா, வேற எதுவும் ஒண்ணு கிடையாதுடா. ஏன்னா அப்படி பண்றீங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு. இருங்க நான் வன்மத்தை கக்கிக்கிறேன் ஃபுல்லா, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரெஃப்ரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வார் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரெஃப்ரிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் அத வந்து சரி ஓகே அதுக்கு காரணம் சொன்னாங்க. நாங்க வந்து எல்லா இடத்துலயும் எல்லாம் தலையிட மாட்டோம். when it's an obvious வந்து ஒரு ரெட் கார்டு சிச்சுவேஷனா நாங்க தலையிடுவோம், ஒரு பெனல்டி டிசிஷன் தான் நாங்க தலையிடுவோம், ஆஃப் சைட்னா நாங்க தலையிடுவோம். ஓகே கரெக்டா சொல்லிட்டீங்க, நீங்களே ரூல்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்க. பெனல்டி ஒழுங்கா பண்றது இல்ல, ஆஃப் சைடு இதுக்கு போன வாரமே பார்த்தோம் ஒழுங்கா பண்றது இல்ல, இது ரெட் கார்டு இன்சிடென்ட் இதுக்கும் நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. அப்புறம் அந்த இதுல சொல்ற மாதிரி தான் தில்லுமுல்லுல சொல்ற மாதிரி ஷானாவும் வராது மட்டும் சுப்பிரமணிய பாரதி அந்த மாதிரி எதுக்கு தாண்டா வார் வச்சிருக்கீங்க நீங்க தண்டத்துக்கு அப்படின்ற மாதிரிதான். செகண்ட் திங் எல்லாரும் உடனே சொல்லுவாங்க ஹியூமன் எரர்னா இப்போ நான் வந்து நான் ஒருத்தன் ஹியூமன் எரர் பண்றேன், என்ன தவிர இன்னொருத்தன் பாக்குறான் அப்படின்னா அந்த எரர் ஃபைண்ட் பண்ண அதுக்கு தானே வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எல்லாத்துலயுமே கூட சொல்லுவாங்க என்னது 4 sets of eyes seeing things will find out each otherன்னு சொல்லிட்டு. அதுக்கு தானே இங்க நீங்க வார்னு இன்னொரு சிச்சுவேஷன் வச்சிருக்கீங்க. அப்போ 2 பேர் ஹியூமன் எரர் பண்றானா? அப்போ ஹியூமன் எரரா அது இல்ல வந்து பயஸா?
ஓகேவா? அதுதான் காசு வாங்குறீங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பயஸ், அந்த பயஸ் வந்து சரி அந்த பயஸ் ஆகுது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா, இவங்களுக்கு எல்லாம் பயஸ் ஆகுதுப்பா அப்படின்னா இல்ல, அப்படியும் இருக்காது. நாங்க நினைக்கிற டீமுக்கு மட்டும்தான் நாங்க பயஸ்டா இருப்போம் அப்படின்னா அது வந்து மல்லமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனம், புறம்போக்குத்தனம், வேற என்னென்ன 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 அதாவது இந்த லைன் தாண்டாத கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும் எல்லா கெட்ட வார்த்தைகளையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளவும் அந்த அது ஒரு பயங்கரமான ஃப்ராடுத்தனம். அவ்வளவுதான் சொல்லுவேன். இது ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரி வந்து இப்ப வந்து அந்த இதுல சச்சின் படத்துல வடிவேலு சுதந்திரமா என்னடா பாலாஜி நீ தூரத்துல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி இருந்தா உள்ளுக்குள்ள வார்ல இருக்கிற ரெஃப்ரி அந்த தாத்தா ஒருத்தர் வருவா தெரியுமா, தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு நின்றீங்க, அந்த மாதிரி ஒருத்தர் உள்ள வார்ல உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி தான் இது பாக்குறதுக்கு. சாரி ரோகி மேல சொல்ல வந்தேன். மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் வார்ல உட்காந்துட்டு. இல்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து வெற்றிமாறன் படம் தான் எனக்கு வந்து சரளமா வந்தது வாயில. சரி ஓகே எதுக்கு வேணாம் இல்ல. Honestly, like நேத்து நடந்த இது வந்து it was not just Arsenal fans who kind of boiled. It was all the fans, like United fans. மார்க் கோல்பிரிட்ஜ் எல்லாம் போடுறான், இமிடியேட்டா ட்வீட் பண்றான், டேய் இதெல்லாம் அநியாயம்டா அப்படின்னு. இல்ல வேற போன கிழமையும் நடந்ததே, டாட்னம் வின் பண்ணின வரையா லிவர்பூலுக்கு அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் ரெட் கார்டு அதெல்லாம் லைக் அத நெச்சு அவரு இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஸ்டில் ஈவன் வர்ஸா போகுது. அங்கதான் லிவர்பூல் வந்து இதுவா பண்ணாங்க புத்திசாலித்தனமா. லிவர்பூல் அண்ட் கிளாப் ஹேவ் டன் சம்திங் தட் வில் ப்ரொடெக்ட் them for the rest of the season. இந்த எல்லா 50-50யும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா கொடுக்கறதுக்கு இனிமே எல்லா ரெஃபரியும் பயப்படுவானுங்க. அழகா பண்றாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்ல நடந்ததுன்னா இல்ல ஆனா டாட்னம் அக்ரி பண்ணல மேட்ச ரீப்ளே பண்ண. மேட்ச் ரீப்ளே பண்றதெல்லாம் ஓவர். இதெல்லாம் நடக்காது. பட் they'll get a lot of decisions. அப்படியே நாங்க லாஸ்ட் சீசன் பிரென்ட்ஃபோர்ட் 3 கேம்ஸ் லாஸ்ட் சீசன் ரீப்ளே பண்ணோம். லாஸ்ட் சீசன் நான் 2006 சாம்பியன்ஸ் லீக் நாங்கலாம் அந்த காலத்து ஆளுங்க நாங்கலாம். இன்னும் அந்த சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் பார்சிலோனா வின் பண்ணிட்டு திருப்பி தான். இல்ல இதுதான் நான் வந்து நம்ம அவேகுனஸ்ல பேசும்போது கூட இத பத்தி பேசணும். பட் அதுதான் என்னோட கஷ்டமான விஷயமே. என்னன்னா பாத்தீங்கன்னா 2004ல நம்மளோட 2005ல நம்மளோட அந்த ஸ்ட்ரீக்க வந்து எண்ட் பண்ணது இதே மாதிரி ஒரு ரெஃபரிங் டெசிஷன். 2004-5ன்றது 20 வருஷம் முன்னாடி. 20 years there has been no change in நீ வார் கொண்டு வந்திருக்க, 1008 இது கொண்டு வர்ற, பட் the quality has not improved. அப்ப எவ்வளவு கேவலமான விஷயம் இது. இது வந்து என்ன சொல்றது, கரடியே காரி மொமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி. என்னதான்டா பிரீமியர் லீக் இஸ் த பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்டுன்றது, காம்படிட்டிவ் லீக் இன் த வேர்ல்டுன்னு எல்லாம் சொல்றதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெஃபரிங் டெசிஷன் திரும்ப 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 எல்லாம் இந்த சீசன் இத்தனைக்கும் I think it is one of the highest red card seasons to start with. அவ்வளவு ரெட் கார்ட்ஸ் எல்லா வீக்லயும் ஒரு 4-5 ரெட் கார்டு. 8 வீக்ஸ்க்குள்ள எப்படிடா 2 பேருக்கு 5 எல்லோ கிடைக்கும்? எனக்கு சீரியஸாவே எனக்கு புரியல. எப்படி 2 பேருக்கு 5 எல்லோ கிடைச்சு 8 வீக்ஸ்க்குள்ள சஸ்பென்ஷன் ஆவாங்க? ஆனஸ்ட்லி எனக்கு புரியல. இது வந்து இன்ஜுரிஸே ஆல்ரெடி அவங்க பிளேயர்ஸ் ஜாஸ்தி விளையாடிட்டு இருக்காங்க. இது எனக்கு சத்தியமா சிவாஜி படத்துல வர மாதிரி தான் இருக்கு. பிரீமியர் லீக பார்த்தா கூல் பிஎல் எப்படி இருக்கு, எல்லாம் மாறிடுச்சு. இந்த ரெஃபரி ஒண்டி மாறலங்கிற மாதிரி தான் அப்படியே சர்க்கிள் முடியுது அப்படியே. ஸோ எஸ், கேமை பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம். நம்ம பார்த்த டாக்டிக்கல் விஷயங்கள், நம்மளோட தாட்ஸ், நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் எல்லாமே பேசிட்டோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வின் இந்த சீசன். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கோலில் வந்து நம்மளை அவமானப்படுத்துற மாதிரியே வந்து இந்த goal.comல வந்து ட்விட்டரில் போட்டாங்க. ஒரு 10-15 பேர் வந்து வி ஆர் வின்னிங் த லீக், சிட்டி அடிச்சிட்டோம், வி ஆர் வின்னிங் த லீக்னு. இன்னும் 30 கேம் இருக்குடா, கொஞ்சம் அமைதியாக வாயை பொத்திட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னும் 30 கேம் இருக்கு. போன சீசன் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னா அதனால தான் நம்மள ட்ரோல் பண்றாங்க, வேற எதுவும் கிடையாது. பட் எஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். அரவிந்த் ப்ரோ தாக்கப்பட்டாரா அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல, அவன் இன்வின்சிபிள்ஸ், அவன் வேற லீக்ல இருக்கான். அவன் இன்வின்சிபிள்ஸ் 38 times 3 சொன்னால அவன் ட்ராக்ல தான் இருக்கும். 10 கேம் ஜெயிச்சிருவான். 10 கேம்ல 8 கேம் அரவிந்த் இல்லாதத ஃபில் பண்ணி வைக்கிறார் தீபக் இன்னைக்கு. எஸ் சொல்லுங்க தீபக். டேவிட் ராயா பிளேயர் ரேட்டிங். டேவிட் ராயா 6. ஆவரேஜ் கேம். நான் ஒரு 6.5 கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. பட் ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கோல் போயிருந்தா நான் சொன்ன மாதிரி கம்ப்ளெக்ஷன் ஆஃப் தி கேமே மாறி இருக்கும். கேமே சேஞ்ச் பண்ணிருக்கும். செகண்ட் ஹாஃப் வாஸ் 9, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் 3. சோ -3 ஆவரேஜா பண்ணி 6. சரி, ஆனா ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் இது கேட்டுறேன். நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் கேக்குறேன். இப்போ வந்து ராம்ஸ்டேல் எதுவுமே பண்ணல, ஆனா வந்து அவன் டிராப் பண்ணாங்க. ஓகேவா, he didn't do anything wrong and he got dropped. அண்ட் இது வரைக்கும் ராயா வந்து பெருசா எதுவும் அட்லீஸ்ட் எனக்கு வந்து பெருசா எதுவும் காமிக்கல. பாசிங் அது இது எல்லாம் பேசலாம். பாசிங் பண்ணா அப்படி பண்றான் இப்படி பண்றான்.
at the end of the day he hasn't shown anything that will True. என்ன வந்து convince Outstanding பண்றதுக்கு காட்டேல. Yeah. காமிக்கல. என்ன அவனை டிராப் பண்ணுன்றீங்க? அவனை அதான டிராப் கேள்வி. பண்ணலாமான்றத கேள்வி. இல்ல டிராப் பண்ண மாட்டாங்க. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜுக்கு ராம்ஸ்டேல போராட்டி நான் அங்க போய் ராம்ஸ்டேல இல்ல லைக் நான் சொல்றேனே, இப்ப நம்ம மேனேஜர் பேட்டர்ன்ஸ் பாத்துருக்கோம். புது பிளேயர் கொண்டு வந்தா டெஃபினட்டா அந்த பிளேயருக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுக்கறதுக்கு இது இருக்கு. ஹவர்ட்ஸ்லயே பாத்துட்டோம் நம்ம. சோ டெஃபினட்டா ராயாக்கு வந்து சான்ஸ் கிடைச்சு, unless he makes like terrible mistakes which will cost us points over like 2 or 3 games, I definitely feel he would be continuing. Though நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வேற பிரென்ட்ஃபோர்டுக்கு கோல் கீப்பிங் பண்ணிக்கல, ஆர்சனலுக்கு பண்ணிக்கல, சரியான வித்தியாசம். லைக் அந்த இன்டென்சிட்டி டிஃபரன்ஸ். இல்ல அதை யூஸ் பண்றதுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணல. 2.5 years தான் மிஸ்டேக் மேல மிஸ்டேக் தான் பண்ணிருக்கான் சும்மா. அதுதான்டா क्वेश्चनே என்னது, அவன் டிஃபரெண்டா ராயா எதுவும் கொண்டு வரலையேங்கறதானே क्वेश्चन. சோ மக்களே நீங்க சொல்லுங்க, do you feel 4 மேட்ச் தான் அதுக்குள்ள நம்ம அப்படிதான்டா அஜெண்டா, நமக்கு பேசுறது கண்டென்ட் இல்லனா அப்படிதான்டா கேள்வி கேட்போம். சோ மக்களே நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சும்மா ஆலிசன் 60 மில்லியனுக்கு சைன் பண்ண மாதிரி வந்த உடனே டீமையே மாத்திரணும்ன்றீங்களே. அவனே டீமை மாத்த தேவையில்லை. டீம் தான் சொல்றேன். இப்ப மக்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம், டீமை மாத்த தேவையில்லை. do you feel any difference in having ராயா in the team? எதை பத்தி எல்லாம் ராம்ஸ்டேல் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமோ அதுக்கு இருக்கா? அதுல அவன் ஒண்ணும் பண்ணல. அதுல ஒண்ணும் பண்ணல. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஒண்ணும் பண்ணல. நம்ம மொத்தமா ஒரு சான்ஸ் தான் கொடுத்தோம். சீட்டிங் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். விஜய் zinchenko போய் ஆலாண்டுக்கு பாஸ் பண்ணிருப்பான், அவன் கோல் அடிச்சிருப்பான். டேய் கம்னு விஜய் ராம்ஸ்டேல் மேல திரும்பிருச்சு. சரி டோட்டலா zinchenko ஆக்சுவலா வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான். இது பிரில்லியன்ட் கேம். ஆனா வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் இந்த கேம், இந்த சீசன்லயே zinchenkoட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ்லி zinchenko has been very solid. டிஃபென்சிவ்லி இந்த சீசன்ல zinchenko has been very solid. அதை தவிர அவனோட பொசிஷன் அவேர்னஸ் எல்லாத்தையுமே நமக்கு தெரியும். அதை தவிர எவ்வளவு பொசிஷன் அவேர்னஸ், எவ்வளவு பிளெக்சிபிள் பிளேயர்னா, ரைஸ் வந்து லெஃப்ட் சைட்ல ஆடுறதை ப்ரிஃபர் பண்றான்றதுனாலதான் நம்மளோட லெஃப்ட் பேக் வந்து ரைட் மிட்ஃபீல்டரா ஆடிட்டு இருக்கான். zinchenko moves to that right midfield position because ரைஸ் prefers to play on the left. அதுதான் விஷயம். சோ இவ்வளவு விஷயமும் பண்ணிருக்கான். லெஃப்ட் இன்னும் ஃபங்க்ஷனல் ஆகல அப்படி இப்படி நம்ம 1008 குறை சொன்னாலும், பட் zinchenko இந்த மேட்ச்ல he played defensively. நான் எதிரே பார்க்கல இவ்வளவு நல்லா ஆடுவான்னு. சான்ஸ் இல்ல. he showed what city missed with அதாவது ஒரு ஏபிள் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் வாக்கர் அப்படின்றது zinchenko. அவனை நம்ம கிட்ட தார வாத்து கொடுத்துட்டாங்கன்றதுதான் உண்மை. at the end of the day he is very very good in this game. at least ஏபிள் ரீப்ளேஸ்மென்ட் எப்படி சொல்றேன் in terms of what he brings to the game. ஆமா கண்டிப்பா ஒரு வாக்கர் வந்து பெஸ்ட் வாக்கர் ரைட் பேக். யா சொல்றேன்ப்பா, அதே மாதிரிதான் ஆடுவாங்க, இன்வெர்ட் பண்ணி ஆடுவாங்கன்னு சொல்றேன். அதுக்காக அவன் பொசிஷன்லயே ஆட போறாங்க. அந்த கேம் பிளே சொல்றேன், அதே கேம் பிளே ஆடுவான். அந்த மாதிரி ஒரு கேம் பிளே கொண்டு வர ஒரு பிளேயரா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க திரும்ப zinchenkoக்கு எவ்வளவு சொல்லு? 7.5. 7.5. ரோகிமேன் Gabriel 8 or 8.5. he didn't put a foot wrong yesterday. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கூட வந்து he was good, and as well as அந்த கட்டிங் ஆஃப், அதாவது பால் வந்து மிட்ஃபீல்ட்ல வர்றதுக்கு முன்னாடியே வந்து he was right on the foot of the player, so that was good, that was really good. and இப்போ ஒரு important factor அப்படினா, with Saliba next to him, the number of mistakes what Gabriel does has diminished a lot. பண்றதே இல்ல. இப்ப மிஸ்டேக் பண்றான்னு சொல்றேன். எனக்கு அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சலீபா ஓவரா பிரைஸ் பண்ணி கேப்ரியல வந்து ரொம்ப கீழ தள்ளுறோமோன்னு தோன்றுது ஒரு மாதிரி. இல்ல கேப்ரியலோட பிரசன்ஸ் வந்து இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் லைக் அந்த they both kind of like ஒரு இது மாதிரி ஒரு டவுட்டல் மாதிரி பேசிக்கா பிசிக்கலிட்டியும் கொண்டு வரது. கண்டிப்பா கேப்ரியலோட பிரசன்ஸ் வந்து நம்ம டிமினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா he is equally important as சலீபா is. அந்த ஒரு கார்னர்ல அது மட்டும் உள்ள போயிருந்ததுன்னா அது ஒரு கோல் ஆயிருக்கும். அது கேப்ரியல் கிட்ட தான் போச்சு. கார்னர்ல உள்ள போனா கோலா இருக்குமே என்ற அற்புதமான கருத்தை சொன்ன விஜய்க்கு ஒரு கை பாராட்டை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வந்து சலீபாக்கு மூவ் ஆயிடுவோம். மெலினா, சலீபா என்ன சொல்லலாம்? ரோல்ஸ் ராய்ஸ், ஹாலண்ட பாக்கெட்டுக்குள்ளார இன்றைக்கு தான் விளையாட எடுத்தவன். ஹாலண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஹாலண்டுக்கே 0 XG, only 3 touches on the whole second halfல. அதே ஒரு பெரிய விஷயம்.
solid on a defensive performance. 9 out of 10, 9.5 out of 10 கொடுப்பேன். One of our best players defensively, and the whole back line நேற்று சும்மாவா இருந்தது. அது மேன் சிட்டியால எங்களால பிரேக் டவுன் பண்ணிடலாம் இருந்தது. ஜெரமி டோக்கு வந்தாலும் லைக் அவனால ஒன்றும் செய்யலாம் இருந்தது. எஸ்பெஷலி வந்து கேமுக்கு வந்து அவன் தான் வந்து ஒரு 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 லாங் பால் ட்ரை பண்ணுவாங்க ஹாலண்ட் கிட்ட, முன்னாடி இப்படி ஸ்டெப் இன் பண்ணி அந்த பால் எடுத்துருவான். அங்கதான் செட் அப் தட் அந்த கேமோட டிஃபென்சிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த இடத்துல செட் பண்ணது வந்து சாலிபா தான். எதுவா இருந்தாலும் ஒரு பால் வந்து ஆக்சுவலா வந்து டியூவல் போறப்போ வந்து சறுக்கி கீழே விழுந்துருவான். ஆனா விழுந்தாலும் பால் அப்படியே ஷீல் பண்ணி எடுத்துட்டு திருப்பி எடுப்பான். சூப்பரா. அதான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம இப்போ நத்திங் அகேன்ஸ்ட் கொஸ்டின் ஆடின வரைக்கும் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் டிஃபரெண்டா ஆடினா. பட் எப்போ அது கோஸ்டாவோட போனாலும் பிசிக்கல் பேட்டில் வந்து அடிச்சு தள்ளிட்டு போவான் கோஸ்டா அவனை. இதுல வந்து அதனாலதான் அந்த மெயினா நான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணேன். இந்த எண்டில் வந்து ஹாலண்ட் இடிச்சது ரேட்டில் ஆனது 2 பேரும். ஹீ ஸ்டுட் ஹாலண்ட் ஃபில். இது வந்து ஒரு ஆர்சனல் டிஃபெண்டர் பண்ணி நான் பார்த்து வந்து பல காலம் ஆச்சு. அப்படியே எக்ஸாக்ட்லி யாருமே பண்ணல. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு பாக்க. அந்த ஒரு ட்ரக் வந்து ஒரு வண்டி நிக்கும் போது அப்படியே ட்ரெயின் இடிச்சிட்டு போற மாதிரி ஒரு மீம் போடுவாங்களா, அதுதான் சாலிபா. நீ வந்து லைட்டா வந்து இது மாதிரி சொல்ற அந்த ஆர்யா சர்வம்ல அந்த பாட்டுல பண்ணுவானே, எல்லா வண்டி எல்லாம் வர்றப்ப அப்படி கையால அப்படி அடிச்சு நிறுத்துறது. ஆர்யா கம்பேர் பண்றீங்க. ஓகே, மூவிங் ஆன். Ben White for me had a fantastic game. சூப்பரா ஆனா Ben White. இனிஷியலா அந்த எல்லோ வாங்கினப்பவே கொஞ்சம் யோசிச்சேன். பட் I mean like that's what I felt. டோக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னா கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பான். பட் ஆனா வந்து டயர்ட் ஆக்கியிருப்பானே தவிர்த்து மத்தபடி எதுவும் பண்ணிருக்க முடியாது. டோக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு நட்மேக் பண்ணா பாத்தீங்களா, அதான் நடந்திருக்கும். நட்மேக் எல்லாம் ஆஸ்கர் குட்ரா ட்ரம்ப் மொமெண்ட் தான் டோட்டலா பயங்கரமா பண்ணினான் Ben White. I would definitely give him an 8.5 on 10. 3 டிஃபென்ஸ் 4 பேருமே தாறுமாறா ஆடினாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் 7.5 ரொம்ப கம்மி. நீயும் 8.5 கொடுக்கணும். அதான் எல்லாருக்கும் 9.5 கொடுங்கடா, எடுத்துக்கங்கடா. நீங்க ஆடினதுக்கு இவ்வளவு கம்ப்ளீட் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ஆர்சனல் கிட்ட இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி, அதுவும் given the opposition fantastic performance, I would give them 8.5, 9 for White as well. விஜய், அடுத்தது ஜார்ஜினியோ. சாரி விஜய், தீபக். ஜார்ஜினியோ like 7.5. After the yellow, he was pretty much neat with his passing, cutting the pass. அவங்களோட passing lanes கட் பண்ணது surprising start, but he performed really well. So 7.5. விஜய், டெக்லன், Mr. Badass, Mr. Rice is a badass. அந்த ஒரு கிளியரன்ஸ், அந்த கோல் லைன் கிளியரன்ஸ்க்காகவே டேக் தி 9.5 சொல்லிட்டு நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன். Obviously the best midfielder in Premier League right now. பேச்சே கிடையாது. No one can contest. பேச்சே கிடையாது. best midfielder in Premier League right now. And இந்த சீசன்ல வந்து நம்ம எல்லாருமே பேசிட்டோம் 1.5 மில்லியன்ன்றது. அத வந்து யாருமே பேசல அப்படின்னா நம்ம true that's very true பெரிய ஃபேக்ட் பாயிண்ட் அது. எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆனா டெக்லன் ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல என்ன சொன்னாங்கன்னா 1.5 மில்லியன் டெக்லன் ரைஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒருத்தர் கூட இன்க்ளூடிங் இந்த ஸ்கைல வர்ற எல்லா கழிச்சடைகளும் ஒருத்தருமே no one has talked any word. ஈவன் நம்ம இவங்க மட்டும் இல்ல, ஈவன் ஆப்போனன்ட் ஃபேன்ஸ் கூட ஒருத்தர் கூட வந்து இது ஃப்ளாப், இது அது மொட்ரிக் பேசுறாங்க, கெஞ்சறாங்க. ஏன்டா அவங்களுக்குலாம் இவ்வளவு கொடுத்தீங்களே, இவனை வாங்கிருக்கலாமேடா. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மர் எல்லா கேம்லயுமே ஹி இஸ் புட்டிங் இன். மோஸ்ட் கேம்ஸ் வந்தீங்கன்னா 9 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். எல்லா இடத்துலயும் இருக்கான். இன்னும் வந்து இம்ப்ரூவ். இதுல என்ன பெரிய விஷயம்னா ஹி இஸ் கெட்டிங் யூஸ்ட் டு திஸ் டீம். அப்ப இம்ப்ரூவ் தான் ஆமா அப்படின்றத விஷயம். சோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு திங்க், ஓகே இவன் வந்து இம்ப்ரூவ் ஆனா என்ன ஆவான் அப்படின்றத பாக்குறதுக்கே ஐம் வெயிட்டிங் அப்படின்ற. எவ்வளவு? 9.5 10 9.5 மேன் ஆஃப் தி மேட்ச் யாரும் 100%. அதான் என் வைஃப் மேட்ச் பாக்குறப்ப சொன்னா, இப்ப இந்த கேம்ல நான் பாக்குறேன் 105 105 எதுக்கு கொடுத்தோங்கிறத இந்த கேம்ல நான் பாக்குறேன். ஒண்ணுமே 105 ரொம்ப கம்மி அப்படின்னா. அதான் ரோகி, ஓடகார்ட் கொஞ்சம் அடி வாங்கி இருக்குல்ல ஓடகார்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்.
ஐ மீன் நேத்து மேட்ச்ல கண்டிப்பா அடி வாங்கிருக்கு. அதாவது he wasn't his மெர்குரியல் பெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சம் சப்டியூடா தான் ஆடினான். ஐ டோன்ட் நோ லைக் அந்த 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 டயர்டா tackle வந்து இருந்தானோ ஒரு மாதிரி அவனால ஃபுல்லா போக முடியாத மாதிரி தான் இருந்தது எண்டுல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இல்ல மாதிரி கண்டினியூஸா ஆடிட்டே டயர்ட்லாம் ஒரு இருந்தான். மாதிரி இல்ல, இல்ல 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 ஒரு நல்லா மாதிரி தான் ஆடினான். ஸ்டார்ட் ஸ்டாப் மாதிரி இருந்தது. அண்ட் he wasn't லைக் அந்த fluidity 2-3 இது விஷயத்துல வந்து நல்ல fluid-ஆ இருந்தது. ஐ மீன் அவன் பால் எடுத்து டர்ன் பண்ணி ரன் பண்ணி பாஸ் பண்றது அது எல்லாமே வந்து we were able to see the old Odegaard, but not his completely best performance. கண்டிப்பா ஒரு 7 கொடுக்கலாம். 7 ரேட்டிங் கண்டிப்பா இருக்கணும். நான் ஆமா நான் அதுக்கு என்ன மேல சொல்றேன்னா ஐ நானும் திங்க் அதை விட this was his குறைவு. this was his oh best wow performance against the bigger team. Yeah, I agree. Yes. அவனோட bigger oh teamல he didn't ghost. That's a big thing. ஆமா. ஏன்னா ghost அது ஆயிடுவான். கம்ப்ளீட்டா அவனுக்கு So கம்ப்ளீட்டா அத அவனுக்கு வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க, கோஸ்ட் ஆயிட்டான் அந்த சொல்லிட்டு. இதுல இருந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா he performed really well. He was the first trigger for press, every press. Yeah, plus 7 justified தான் I think. 4-5 ஷாட் சும்மா அடிக்க வேண்டியது பார்ட்டே மாதிரி அங்க லெஃப்ட் ரைட்டுக்கு. அதுதான் ஆனா கொஞ்சம் ஃபாண்டா இருந்துச்சு. அதான் ஆனா 7 justified தான் I think. 7% அந்த மாதிரி Yeah. பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டான் Yeah. அவன் கேம்ல for sure. அது ஆமா. justified தான். ஸோ மிட்ஃபீல்ட் பார்த்தாச்சு. அட்டாக் மெல் ஹெசூஸ் Jesus, நான் 7.5 கொடுப்பேன். ரைட் ஹேண்ட் சைட் ஃபிளாங்க்ல ஐ நோ சாக்கா அந்த இல்லாத வரைய அவன் அந்த த்ரூ அவுட்டா எனர்ஜி ஃபுல் மேட்சுக்கு இருந்தது. செம்மா பண்ணுவான் அந்த அந்த ரோல்ல. அண்ட் குவார்டியோலுக்கு ட்ரபிள் கொடுத்து கொண்டு இருந்தவன். செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணான். செகண்ட் ஹாஃப்ல லைக் குவார்டியோலால ஒன்னும் செய்யலாம இருந்தது. ஐ திங்க் ஹெசூஸ் ரைட் விங்ல லைக் 7.5 ஓகே சொல்லலாம். Yep, true. Yeah, 7.5 definitely. Yeah, அது கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல he was fantastic. ஆனா he did the usual Jesus things, மிஸ் பண்றது இது பண்றது எல்லாமே. That brings us to Eddie Nketiah that Oh, I will God. take. உடனே மிஸ் பண்ணனோட சொன்னா அப்புறம் எடி கேட்டியான்னு தான் எல்லாருக்கும் அவன் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வரா. பட் this was a game I felt like அவனுக்கு நிறைய கிடைக்கல. அபார்ட் ஃப்ரம் தட் அந்த ஓடகார்டோட ஒரு பாஸுக்கு பேக் பாஸ்ல வந்து பின்னாடி இருந்ததும் அந்த ஷார்ட் அட்டம் பண்ணியிருக்கிற நேரத்துல அவன் ரைஸ் கை வேற காமிச்சிட்டு போவான், டே நான் முன்னாடி போறேன் கொஞ்சம் பாஸ் பண்றேன் அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு அடிக்கவே முடியாத ஒரு ஆங்கிள் கர்வ் பண்ணாம சம்பந்தமே இல்லாம ஒரு ஷாட் அடிச்சான். பட் மத்தபடி நான் பார்த்த வரைக்கும் வந்து லைக் நான் சொன்ன மாதிரி அந்த பாசிங்ல வந்து ஓவரா கமிட் ஆகாம அவன் வந்து அந்த பாசிங் லைன்ல கட் பண்ணது எல்லாம் வச்சு ஐ வில் கிவ் ஹிம் a 6 on 10. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. அவனால எதுவும் தப்பு நடக்கல, அவனுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, கம்மியா தான் கிடைச்சது. பட் தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ வாட் சார்ட் ஆஃப் a striker is going to turn to. நான் சொன்ன மாதிரி ப்ராபப்லி Arteta sees in the same way that Ferguson saw Welbeck ஒரு பிக் கேம் பிளேயரா அவுட்புட் கொடுக்காம தெரியல. வெல்பேக்கோட எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா மான்ட்ரியல்ல வீட்டு முன்னாடி வந்து தீ குளிப்பேன். சோ எனக்கு தெரியல நம்ம எவ்வளவு கோல் அடிப்போம். கடைசியில வெல்பேக்கெல்லாம் எங்க வச்சிட்டீங்களே. அதுதான் அதனால அந்த நிலைமையில இருக்கோம் நம்ம. True, but எனக்கு தெரியல எடி பத்தல். I've not given up hope on him. I want to see how he performs until at least January, but yeah, not one of his best performances சொல்லலாம் நினைக்கிறேன். 6 on 10 would be good. Deepak man, இன்னொரு யார் இருக்குது? Trossard was like probably same on the lines 6 maybe. He in and out of the game, wasn't fully fit, so probably you would get a 6 maybe. Vijay, மார்டினெல்லியா வந்ததுல இருந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் பயம் காட்டினான் பெப்புக்கு. பயந்து அந்த வந்ததுல தான் பயந்தான் பெப்பு கொஞ்சம். ஆமா கண்டிப்பா. அது வந்து என்னன்னா கைல் வாக்கர் சைடுல அந்த மாதிரி பண்றது பெரிய விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து மார்டினெல்லி எப்பவுமே ஒரு பெரிய கேம் பிளேயர் தான். பெரிய கேம்ஸ்ல he always steps up. செல்சிலயா இருக்கட்டும், யுனைடெடா இருக்கட்டும், லிவர்பூலா இருக்கட்டும், he always steps up when there is a big game. அது வந்து ஒரு பயங்கரமான, அது ஒரு அண்டர் ரேட்டட் என்ன சொல்றது ஃபேக்ட் அவனை பத்தி. அவன் வந்து பயங்கரமா அந்த பெரிய கேம்ல ஆடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுல ஸ்டெப் அப் பண்ணி நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு கேக்குறது. அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு ஷாட் எடுப்பான், சூப்பர் ஷாட். அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ரன்ஸ் பண்ணுவான். நம்ம நிறைய குறை சொல்லுவோம் மார்டினெல்லி பத்தி. ஆமா அவன் வந்து தலை நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறான், இது பண்ண மாட்டேங்கிறான்னு. பட் வாட் எவர் ஹி டஸ், அவன் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுற பர்சன். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு கேம்ல, இந்த மாதிரி வந்து இன்ஜுரியில இருந்து திரும்ப வரும்போது
ரொம்ப ஈஸியா வந்து அவன் வந்து கோஸ்ட் பண்ணிருக்கலாம் இந்த கேமை. கைல் வாக்கர் தான்ப்பா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. பட் he was like யாரா இருந்தாலும் சரி, யாரை வேணா கொண்டு வா, நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஆட்டிடியூடு இஸ் பேக்ட் பை ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதனாலேயே கண்டிப்பா 9 கொடுப்பேன். ரோஹி ஹேவர்ட்ஸ் 10. No. 10. Yeah, just for the fact that if he plays, I think சூப்பர்மேனுக்கு கிரிப்டோனைட் மாதிரி சிட்டிக்கு வந்து ஹவர்ட்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். இல்ல பாத்துக்கலாம். கரெக்ட் தான். கரெக்ட் வேலிடான பாயிண்ட். ஹவர்ட்ஸ் எப்பெல்லாம் சிட்டி கூட ஆடுறதோ செல்சியா 1, we have also 1 now. ஆனா பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் குட், டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட் பிளே, அதாவது என்கட்டியா இருந்திருந்தானா பாஸ் பண்ணிருப்பானா எனக்கு ஹைலி டவுட்ஃபுல். அவன் வந்து பால மிஸ் பண்ணிருப்பான், இல்ல அவன் ஷாட் எடுத்திருப்பான். தேர்ஸ் தி டிஃபரன்ஸ். இவன் வந்து செஸ்ட்ல எடுத்து அவன் பால் கொடுத்தது வந்து தட் இஸ் ரியலி குட். ஐ மீன் லைக் ஐ அப்ரிஷியேட் தட். பட் அது இல்லாம கூட ஈவன் ஆஃப்டர் தட் இட் வாஸ் வெரி கம்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹவர்ட்ஸ். சோ கண்டிப்பா ஒரு 7.5 கொடுக்கலாம். செலிப்ரேட் பண்ணாததுக்கு ஒரு half குறைச்சுக்கோங்க. வெல் டோமியாசு டோமியாசு நான் 7 கொடுப்பேன். ஐ திங்க் ஒரு ஒரு கால் பலையா வைக்கலன்னு சொல்லலாம். அண்ட் அந்த பார்ட்டி கொடுத்த பாஸ் வரிவா நேரேட் பண்ணிடுவான். கொஞ்ச நேரம் தான் வந்தது. பட் ஏரியல் அபிலிட்டி தான் நாங்க மென்ஷன் பண்ண வேணும். கூட அப் ஃப்ரண்டா விளையாடி கொண்டிருந்தவன், அந்த ரோலே பெர்ஃபெக்டா செய்தவன். ஸோ 7.5 கொடுக்கலாம். லாஸ்ட் ஒன் பார்ட் சொல்லுவேன். லாஸ்ட் ஒன் பார்ட்டி நான் எடுத்துக்கிறேன். பார்ட்டி ஐ வுட் கிவ் ஹிம் லைக் ரொம்ப கம்மி டைம் தான் ஆடினாள். ஆக்சுவலா பார்ட்டி வந்தது லாஸ்டா தனியா வந்தான், ரொம்ப கம்மி, நாட் எனஃப் டு ரேட். பட் அந்த பால் போட்டு ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சதுக்காக ஐ வில் கிவ் ஹிம் லைக் ஒரு 6.5 சம்திங். யூஸ்வலா இவ்வளவு கம்மியா நேரம் ஆடினா நம்ம கொடுக்க மாட்டோம் ரேட்டிங். பட் அந்த ஒரு கேம் சேஞ்சிங் பால் கொடுத்ததுனால ஐ கிவ் ஹிம் 6.5. மேனேஜருக்கு என்னப்பா 9.5 கொடுத்துடலாமா மேனேஜருக்கு? இல்ல 10 on 10 சொல்லுவீங்களா? நீ உடனே குறை சொல்றதுக்குன்னு வராது விஜய், இந்த கேம்ல குறை சொல்லாத. நீ அதுக்குதான் நீ உன் சின்ன சொரியறப்ப நான் பாத்துட்டேன், நீ ஏதோ குறை சொல்றதா வரேன், உன் மண்டை ஆங்கிள் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். 9.5 அவ்வளவுதான் மேனேஜருக்கு. கிரௌடுக்கு 10 on 10 செம்ம கிரௌடு, சான்ஸே. அந்த ஒரு பாட்டுக்காகவே 11 கொடுங்க. Wait, I think manager 10 கொடுக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் கேம் அவன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் சரியான நேரத்துக்கு சேரவன், சரியான டைமிங், சரியான பிளேயர்ஸ். ஐ திங்க் அவன் அந்த ஏலமான ஸ்டார்ட் பண்ண பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிடுவான். ஸோ ஆக்சுவலா நான் 10 சொல்றதே அந்தரமா இருக்கு. பட் இட்ஸ் தி ட்ரூத். No, it's true, it's true. கண்டிப்பா 9.5 தான். 9.5 அந்த 0.5 வந்து இந்த ராயா வந்து ராம்ஸ்டேல் பண்ணிருந்தா நான் 10 கொடுத்துருவேன். ரைட். நீ சொன்னியடா அப்போ இப்போ சப்ஸ்டிட் பண்ணாம என்னடா அப்படினு ரூத்லெஸ்னஸ் மத்தலங்கற நீ பேசிக்கா. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். எஸ், ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ. 9.5 to 10 for the manager, 10 or 11 for the fans கூட சொல்லலாம். Yes மக்களே, this is the review and player ratings for our win against City. ரெஃபரிக்கு ரேட்டிங் கொடுக்கல. ரெஃபரிக்குலாம் ரேட்டிங் கொடுத்தா வந்து பேட் வேர்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்து நம்ம வெற்றிமாறன் படத்தின் டயலாக்ஸ் என்று போட்டு விட்டு ரெஃபரிக்கு அதுதான் ரேட்டிங் என்று. அண்ட் நம்ம வந்து சொன்ன தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டைம்க்கு மேல பேச்சே இல்ல, வீச்சுதான். அவ்வளவுதான். So yes, with that we come to the end of this episode. Thanks a lot for joining me guys. ஒரு அற்புதமான win. Hope we நம்ம சொன்ன மாதிரி முதல்ல பேசின மாதிரி we have to build on this and move on for the rest of the season. So அது பண்றோமாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். Again 21st அன்னைக்கு செல்சி கேம், அதுக்கு ப்ரிவியூ எபிசோட்லாம் தனியாக வரும். யூஸ்வலாக சொல்கிறது தான், நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஃபேன்ஸ் ஒன்றும் இல்லை மற்ற ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ஷோ இருக்குது, FPL விளையாடுறவங்களுக்கும் ஷோ இருக்குது செப்பரேட்டாக. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். அடுத்த இன்னொரு வின்னுடன் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from everyone here at Badminton. Thank you guys. Bye. Bye. Bye.